மருந்தில்லா மருத்துவம் என்ற தலைப்பிலே கடந்த வகுப்பில் அக்குபஞ்சர் பற்றிய அறிமுகம் செய்தார். இன்று எதிர்மறை எண்ணங்களும் உடலின் பாதிப்புகளும் என்ற தலைப்பிலே உரை நிகழ்த்த உள்ளார் ஹீலர் மகேஷ்குமார், பிஇ, பிஜிடிசிஏ, டிப்ளமோ இன் அக்குபஞ்சர், மாஸ்டர் இன் அக்குபஞ்சர். ஐயா அவர்கள் நம் தமிழ் ஆனந்த யோகத்தில் கடந்த வாரம் இதை பற்றி சிந்தனை உரை நிகழ்த்தி உள்ளார். ஐயாவை பற்றிய ஒரு சிறு குறிப்பு. பிஇ படித்து அக்குபஞ்சர் மெடிசன் படித்தவர். 25 ஆண்டுகள் பிஎஸ்என்எல் சிறப்பாக பணியாற்றி டிவிஷனல் என்ஜினியராக 2017 வரை பணியாற்றியவர். கடந்த 20 ஆண்டுகளாக அக்குபஞ்சர் பற்றிய சிறப்பான சேவைகளை மக்களுக்கு அளித்து வருகிறார். கோயம்புத்தூரில் யூனிவர்சல் அகாடமி ஆஃப் சயின்ஸ் என்ற நிறுவனத்தில் பிரின்சிபலாக உள்ளார்கள். தமிழ்நாடு மற்றும் மலேசியாவில் அக்குபஞ்சர் கோர்ஸ் ஓப்பன் யூனிவர்சிட்டி வழிகாட்டுதலின்படி அக்குபஞ்சர் வகுப்புகளை தொடர்ந்து நடத்தி வருகிறார். இவர் அக்குபஞ்சர் பற்றிய புத்தகம் ஒன்று எழுதியுள்ளார். ஜூம் வாயிலாகவும் மக்களுக்கு விழிப்புணர்வு பெற அக்குபஞ்சர் மற்றும் வாழ்வியல் முறை பற்றி பல்வேறு வகுப்புகளை சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். இன்றைய சிறப்பு சிந்தனை உரை அருள்வதற்காக தமிழ் ஆனந்த யோக அருட்தொண்டர்கள் அனைவரின் சார்பாக ஹீலர் மகேஷ்குமார் ஐயா அவர்களை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் தான். ஸ்பீச் கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா, கிளியரா இருக்குங்க ஐயா. ஓகே, மிக்க நன்றிம்மா. உலகெல்லாம் நிறைந்த பரம்பொருளே, பிரபஞ்சமே, மகா சக்தியே, உன்னுள் பிறந்து உன்னுள் வளரும் எங்களை உன்னதமாக்கி அருள் புரிவாய் என்ற வாழ்த்துடன் நமது இன்றைய வகுப்பை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பேச போறது எதிர்மறை எண்ணங்கள். நம்ம நேர்மறை எண்ணங்களை பத்தி நிறைய பேசுறாங்க. நேர்மறை எண்ணங்கள்னால நடக்கக்கூடிய நன்மைகள் பத்தி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பட் எதிர்மறை எண்ணங்கள் இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த பத்தி நம்ம இன்னைக்கு பாக்குறோம். எதற்காக எதிர்மறை எண்ணங்களை பத்தி யோசிக்கணும்? முதல்ல எல்லாமே நேர்மறையா இருந்துட்டு இருந்தா நமக்கு அந்த பிரச்சனையே கிடையாது இல்ல அப்படிங்கிறது பொதுவான எண்ணம், நல்ல எண்ணமும் கூட. ஆனா நமக்கு இருக்கக்கூடிய சூழல், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சூழல்ல நடக்கும் பொழுது அதனால நமக்கு பாதிப்பு ஏற்படுது. அந்த பாதிப்புனால நமக்கு எதிர்மறை எண்ணங்கள் வந்தாலும் அதனாலேயும் நமக்கு நம்மளுடைய உடல்ல பாதிப்புகளை பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் பார்வையில தான் இந்த டாபிக் எடுத்திருக்கிறோம். ஏற்கனவே அக்குபஞ்சர் பயின்ற மாணவர்களுக்கு இது தெரிந்த விஷயமாக தான் மிகவும் பயனுள்ள விஷயமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. நம்ம அக்குபஞ்சர் அப்படின்னு சொல்றது வாழ்வியலான சப்ஜெக்டா தான் நம்ம வச்சிருக்கிறோம். அதுக்கும் எண்ணங்களோட பிரதிபலிப்பையும் பத்தி இன்னைக்கு கொஞ்சம் விளக்கமாகவும் அதுல இருந்து எப்படி சரிப்படுத்திக்கலாங்கிறதையும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். சரிங்களா? முதல்ல நம்ம உடல்ல வரக்கூடிய பாதிப்புகள் அல்ல எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். எதிர்மறை எண்ணங்கள் நம்ம சொல்லக்கூடியது இங்க எதை பத்தி பேசுறோம் அப்படின்னா, நமக்குள்ளேயே ஏற்படக்கூடிய சில எண்ணங்களை தான் நம்ம எதிர்மறை எண்ணங்கள் நம்ம சொல்றோம். நமக்குள்ள என்ன ஏற்பட போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் என்னன்னா கவலை, சோகம், துக்கம், பயம், கோபம், தாழ்வு மனப்பான்மை, சுப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இப்படி அடிக்கிட்டே போலாம். இது எல்லாமே நம்ம கிட்ட நார்மலா நடந்துட்டே இருக்குது. ஸோ இந்த நார்மலா நடந்துட்டு இருக்கிற விஷயத்துல இருந்து வெளியே வந்தா மட்டும்தான் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒரு அமைதி நிலையோ அல்லது ஞான நிலையோ நம்மளால அடைய முடியும் அப்படி சொல்லுது. ஸோ இப்ப நமக்கு முக்கியமா பேசிக்ல இருந்து ஆரம்பிக்கலாம். எங்க ஆரம்ப புள்ளி இருக்குதுன்னு கவனிச்சா, ஒரு கவலை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்துதான் நம்மளோட எல்லா விதமான எதிர்மறை எண்ணங்களும் ஆரம்பிக்கும். கவலை அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ நார்மலாவே நம்ம கவலைக்கான ரூட் காஸ் என்ன, எதனால நம்ம கவலைப்படுறோம் அப்படின்னு முதல்ல பாத்தீங்கன்னா, சூழ்நிலையினால நம்ம கவலைப்படுவோம். சூழ்நிலைனா எதையெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா, நிறைய பேர் ஆண்களாக எடுத்துக்கிட்டா நம்ம இப்ப நம்மளுடைய
தமிழ் இதுல வந்து அந்த மாதிரி யாரும் இருக்க போறது இல்லை. நான் சொல்றது வந்து நீங்க மத்தவங்களை கவனிக்கும் போது, நம்ம ஆனந்த யோகத்துல இல்ல, மத்தவங்களை கவனிக்கும் போது அவங்களோட பாதிப்பை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த இப்ப நம்ம பேசுற டாபிக்கை நீங்க புரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் உங்களுக்காக சொல்றதா எடுத்துக்க வேண்டாம், மத்தவங்களுக்காக இதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கிட்டா போதும். உதாரணத்துக்கு நமக்கு எங்கேயெல்லாம் கவலை ஏற்படுது அப்படின்னு நீங்க கவனிச்சு பார்க்கும் பொழுது, இப்ப இருக்கிற சொசைட்டி கான்செப்ட்ல ஆண்கள் வந்து அதிகமா நியூஸ் சேனலே பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த நியூஸ் சேனல் அப்படிங்கறது எடுத்துக்கிட்டீங்கன்னா, செய்தி பிரிவுல நீங்க கவனிக்கிறீங்க அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டா, நிறைய பேர் சொல்லுவாங்க செய்தி எல்லாம் நல்ல நல்ல விஷயம் தானே அப்படின்னா, எந்த செய்தியுமே நமக்கு வருவது பாசிட்டிவான தகவல்கள் வருவதாக இல்லவே இல்லை. நெகட்டிவை ஒருத்தர் அதிகப்படுத்தியோ அல்லது கொஞ்சம் குறைவாகவோ சொல்றதுதான் செய்திகளோட ஊடகங்களோட வேலையாக இப்ப இருக்குது. இப்ப நம்ம சாதாரணமா நினைப்ப, நான் காலையில எந்திரிச்சு ஒரு 8 மணிக்கு நான் எந்திரிச்சேன்னா ஒரு செய்தி பார்த்துட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னா, நீங்க அந்த செய்தி பார்த்துட்டு தான் கிளம்புறேன் அப்படின்னா, அன்னைக்கே வந்து உங்களுடைய மனசுல உங்களுக்கு அறியாம உங்களோட கவலை வந்து சூழ்ந்து கொள்ளும். இந்த கவலையான விஷயத்தோட நீங்க உள்ளுக்குள்ள நீங்க பாட்டு போய் ஆபீஸ்ல போய் ஏதோ பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா உள்ள வந்து உங்களோட எண்ணத்துல ஒரு கவலையான இது வந்து உள்ள பதிவாயிடும். அது உங்களுக்கு எப்போ வெளிப்படுமோ அப்போ வெளிப்பட்டு அதுக்குண்டான பாதிப்பை உண்டாக்கிடும். சரி, அப்படி கவலை வந்துச்சுன்னா என்ன பாதிப்பு எனக்கு ஏற்பட போகுது அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா, நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறதுல நிலம்ங்கிற சக்தியில இருக்கக்கூடிய பஞ்சபூதம் வந்து இந்த கவலையான விஷயங்கள் வரும் பொழுது அது பாதிப்படையும் அப்படின்னு சொல்லி இந்த அறிவியல் சொல்லுது. அது எப்படி நீங்க சொன்னா நாங்க நம்ப முடியுமா? அப்படியெல்லாம் நடந்துருமா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். கண்டிப்பா நம்ம சொல்றது எல்லாமே ஏத்துக்கணுங்கிறது கட்டாயம் கிடையவே கிடையாது. எதனால கட்டாயம் கிடையாது? நம்மளுடைய வேதாத்ரி மகரிஷி ஐயா சொல்லும் பொழுது சொல்லியிருக்கிறாங்க, நீங்க சுயமா சிந்திச்சுதான் முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு தடவை நம்ம பிரேயர்ல பாடிக்கிட்டே இருக்கிறோம். அப்ப சிந்திச்சுதான் நம்ம முடிவெடுக்கணும். சொல்றதெல்லாம் கேட்கணுங்கிற கேள்வி கிடையாது. அப்படி ஃபாலோ பண்ண வேண்டிய நெசசிட்டியும் யாருக்கும் கிடையாது. சரி, அப்ப அதுக்கு ப்ரூஃப் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, பொதுவா நம்ம கவலையான செய்தி ஏதாச்சும் ஒண்ணு நடக்குது வைங்களேன். உதாரணத்துக்கு ஒரு பெரிய கவலை எடுத்துக்குவோம். அப்பதான் அதனோட இம்பாக்ட் நமக்கு தெரியும். சின்ன கவலையில அவ்வளவு பெரிய இம்பாக்ட் தெரியாது. பெரிய கவலையை எடுத்துக்குவோம். உதாரணத்துக்கு நமக்கு வந்து ஒரு கெட்ட செய்தின்னா நம்ம என்ன சொல்லலாம், யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை எடுத்துக்கிறோம் வைங்களேன். இப்போ அந்த செய்தி எனக்கு வந்து ஒருத்தர் போன்ல கூப்பிட்டு சொல்றாங்க வைங்களேன். நான் அப்பதான் சாப்பிட உட்கார்றேன். சாப்பிட உட்காரும் போது எனக்கு பயங்கர பசி. காலையிலயும் இன்னைக்கு சாப்பிடல, மதியானம் பசியோட வந்து உட்கார்ந்துட்டேன். ஆனா சாப்பிட உட்கார்ந்த சமயத்துல நான் போனை எடுக்கக்கூடாதுன்னு நினைச்சிட்டு தான் இருந்தேன். பட் ஏதோ ஒரு கட்டத்துல போன் வரவும் நான் என்ன பண்ணிட்டேன், அது ஆன்சர் மோடுக்கு தள்ளிட்டேன். ஆன்சர் மோடுக்கு தள்ளணும்னா ஹலோ சொல்றேன். அவரு அதிரடில இருந்து என்னோட நண்பர் பேசுறாரு. பேசிட்டு சொல்ற இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு நபர் இறந்துட்டாங்க அப்படி சொல்லும் பொழுது, நான் காலையில இருந்து சாப்பிடல, ஆனா இப்பதான் சாப்பிட உட்கார்ந்து இருக்கிறேன். ஆனா சாப்பிட உட்கார்ந்து அந்த மொமெண்ட்டே என்னோட பசி காணாம போயிடும். அதை நீங்க அனுபவிச்சு பார்த்திருக்கலாம். அப்போ எனக்கு அதுக்கு ஒரு செகண்டுக்கு முன்னாடி அந்த போன் ஆன்சர் பண்ணி அந்த வாய்ஸ் கேட்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த பசி அந்த ஒரு செகண்ட் எப்படி காணாம போச்சு அப்படின்னா, அந்த செய்தி ரெண்டு விஷயம் சொன்னா அதுக்கு பரவாயில்ல, அது போட்டு நான் சாதாரணமா தானே கேட்டுட்டு இந்த கார்ல வாங்கி அந்த கார்ல விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு நீங்க சொன்னா கூட அந்த பாதிப்பு வந்து உங்களோட சாப்பாடை நிறுத்தாது. ஏன்னா அந்த செய்தி வந்து அவ்வளவு பெரிய பாதிப்பா உங்களுக்கு தெரியல, அதனால சாப்பாடை நிறுத்தாது. ஆனா என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களோட உணவை 100% உங்க உணவை 100% சாப்பாடு வந்து ஜீரணம் ஆகிறத குறைச்சு வெறுமனே உங்களுக்கு என்ன பண்ணுன்னா ஒரு 20%, 30% மட்டும் உங்களுக்கு வந்து ஜீரணத்தன்மையை கொடுத்துரும். அப்ப இது 20%, 30% ஜீரணம் ஆகுதுன்னு சொன்னா ஒரு உணவுல குறைபாடு ஏற்பட ஆரம்பிச்சிருக்கும். குறைபாடு ஏற்பட்டுருச்சுன்னா என்ன ஆகும் உங்களுக்கு? கண்டிப்பா அதுக்கு உண்டான தொந்தரவுகள் ஏற்பட ஆரம்பிக்குது அப்படிங்கிறத நம்ம நல்லா பார்த்துக்கலாம். அப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கவலையான சூழ்நிலையில உட்கார்ந்துட்டு யாரு உணவு எடுத்துட்டு இருந்தாலும்
அது உங்க உடல்ல இருக்கிற ஜீரண திறனை குறைச்சிரும் அப்படிங்கறது நல்லா தெளிவா புரிஞ்சுக்கலாம். சரி, இது என்ன ஆண்களுக்கு மட்டும்தான் இப்படியா அப்படின்னா, அதை விட நிறைய பெண்கள் பொதுவா மாலை நேரத்துல இந்த மெகா சீரியல் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப சாதாரணமா பார்த்துட்டு இருப்பாங்க. கேட்டா அந்த சீரியல்ல ரொம்ப நல்லா இருக்குது, அந்த சீரியல்ல கொஞ்சம் ஜோக் இருக்குது, அந்த சீரியல்ல நல்ல கருத்து இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளா கற்பனை பண்ணிட்டு பேசிட்டு இருப்போம். பட் எந்த சீரியலை நீங்க பார்த்தாலும் அதுல முழுக்க முழுக்க நெகட்டிவாவும் கவலையாவும் முடிக்கிறது தான் அந்த சீரியலோட ஹைலைட்டா இருக்கும். அந்த சீரியல் முடிய போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு கவலையானது எதையோ ஒண்ணு கொண்டு வந்து சஸ்பென்ஸ்ங்கிற பேர்ல கொண்டு வந்து நிறுத்திட்டு மியூசிக் போட்டு தொடரும் சொல்லி போட்டுருவாங்க. அப்போ உங்களுடைய எண்ணங்கள் எண்ணத்துல முடிக்க வைக்கிறாங்க அப்படின்னா நெகட்டிவ்ல முடிக்க வைக்கிறாங்க. அதாவது கவலையில முடிக்க வச்சுட்டு உங்களை வந்து தூங்க வைக்க சொல்றாங்க. நம்ம அன்னைக்கு நைட் உட்காந்து நம்ம இத்தனையும் பார்த்துட்டு போய் உட்காந்து இருந்தா என்ன மாதிரி ஆகும்? அந்த மதியானம் சாப்பிட்ட உணவு ஜீரணமாகாது, நைட்டு சாப்பிட போற உணவு ஜீரணமாகாது. அப்போ உணவு பாதி 2 நேரம் ஜீரணமாகலன்னா அப்புறம் என்ன நம்ம உடல்ல ஆரோக்கியம் இருக்கும்? அப்போ கவலை அப்படிங்கிற ஒரு செய்தி கண்டிப்பா உங்களுடைய வயிறையும் வயிறோடு இணைந்து இருக்கக்கூடிய மண்ணீரலையும் கண்டிப்பா பாதிப்படை வைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த அறிவியல் பேசுது. சரி, இப்படி கவலையாவே இருந்துட்டு இருந்தா கவலையா இருக்கிறேன், அதனால என்ன ஆயிடப்போகுது, நான் பாட்டு கொஞ்சம் பாக்குறேன், கொஞ்சம் பேப்பர் படிக்கிறேன். முழுக்க முழுக்க பேப்பர் எல்லாமே இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பாசிட்டிவான விஷயங்கள் வந்து எந்த இடத்துலயுமே வர்றது இல்லை. பேப்பரோட கடைசி பக்கம் கீழ் பகுதியில வேணா ஏதோ ஒரு விஷயம் பாசிட்டிவா தெரியும். மற்ற எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஏன்னா உலகமே ரொம்ப மோசமா இருக்கிற மாதிரிதான் எல்லா பேப்பர்காரங்களும் பேப்பரை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நம்ம காலையில எந்திரிச்சு உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் பேப்பரை படிக்கிறோம், 1/2 மணி நேரம் நியூஸ் பார்க்கறோம்னு சொன்னா அந்த ஃபுல் டே நம்மளே நெகட்டிவா விதைச்சுக்கிறோம் அப்படிங்கறத நீங்க கன்ஃபார்மா சொல்லிக்கலாம். அப்போ இந்த பாதிப்பு இருந்துச்சு, இப்ப நான் ஒரு கவலையாவே இருந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா இந்த கவலையாவே இருந்துட்டு இருக்குமா அப்படின்னா அது 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 என்ன ஆகுதுன்னா அடுத்த ஒரு சேஞ்ச், அடுத்த டெவலப்மெண்ட்டுக்கு போகுது. என்ன மாதிரி டெவலப்மெண்ட்னா நெகட்டிவ் டெவலப்மெண்ட்டுக்கு போகுது. நெகட்டிவ் டெவலப்மெண்ட்ங்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா கவலையா இருக்கக்கூடிய மனிதர்கள் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் என்னவா மாறுவாங்கன்னா துக்கமான மனிதர்களாக மாறுறதா சொல்றாங்க. கவலைக்கும் துக்கமும் ஒண்ணு போல இருக்கும், பட் ரெண்டுமே பெரிய பெரிய வித்தியாசத்துல இருக்கிறதா இந்த அறிவியல் சொல்லுது. கவலை அப்படிங்கிறது வேற, துக்கம்ங்கிறது வேற. இப்ப பொதுவா நம்ம சொல்லலாம் எது கவலை எது துக்கம் அப்படின்னா, ஒரு விஷயத்த நடந்துட்டு இருக்கிற நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அது பேர் கவலை. அந்த விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை பத்தி நீங்க யோசிச்சீங்கன்னா அதுக்கு பேரு துக்கம். அவ்வளவுதான். அதாவது முடிந்த பின் யோசிப்பது துக்கம், நடந்து கொண்டு இருக்கும் போது யோசிப்பது கவலை. ஓகே, இப்போ உதாரணத்துக்கு இதையவே நம்ம எடுத்துக்கோமே. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய டிவி ப்ரோக்ராமே எடுத்துக்கலாமே. இப்போ நான் காலையில நியூஸ் பார்த்தேன். நியூஸ் பார்த்த அந்த நேரத்துல எனக்கு வந்த மனநிலை என்னன்னா கவலையான மனநிலை. உதாரணத்துக்கு யாரோ ஒருத்தர் அடிச்சுட்டாங்க அப்படி சொல்லும்போது நம்ம வேதாத்திரியத்தில் இருக்கிற ஐயோ எதுக்கு இப்படி பண்ணாங்க அப்படின்னு நம்ம ஃபீல் பண்றோம். அப்போ நம்ம மனசுல கவலை ஏற்படுது. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம ஒரு மணி நேரமோ 2 மணி நேரமோ முடிச்சுட்டு போய் அதை பத்தி யோசிக்கிறோம் வைங்களேன். அப்போ நம்ம நிலை வந்து கவலை இருக்காது, கவலையை தாண்டின நிலையா மாறிடும். அதுக்கு பேரு துக்க நிலையா மாறிடும். பொதுவா நம்ம இதை இன்னும் சிம்பிளா யோசிச்சு சொல்றதா இருந்தா, ஒரு அரசியல் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் இறந்துட்டாங்க அப்படின்ட்டு ஒரு தகவல் வருது வைங்களேன். உதாரணத்துக்கு நம்ம அப்துல் கலாம் இறந்துட்டதா ஒரு கட்டத்துல நமக்கு ஒரு தகவல் வந்தது. தகவல் வந்த சமயத்தில் எல்லாருமே கவலைப்பட்டாங்க. ஆகா, நல்ல மனிதர் இறந்துட்டாருப்பா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் கவலைப்படுறோம். இந்த கவலை வரக்கூடாதுன்னா வரணும். ஹியூமன் பீயிங் நமக்கு அந்த கவலை இருக்கலாம். பட் அந்த கவலையே காலம்புறம் யோசிக்க போறது இல்லை இல்லைங்களா, அதை கடந்து வந்துடுறோம் இல்ல. பட் அது அந்த டயத்துல அவர் இறந்துட்டாருங்கிற கவலையான செய்தி கேட்டாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அரசு அதை செலிப்ரேட் பண்ற மாதிரி, செலிப்ரேட்டுங்கிறது அதை பத்தி ஞாபகப்படுத்துற மாதிரி அடுத்த 15 நாட்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா துக்கம் அனுஷ்டிப்பாங்க. அப்ப துக்கம் அனுஷ்டித்தல் அப்படின்ட்டு ஒரு விஷயம் வருது இல்லைங்களா. அப்ப எது துக்கமா நம்ம செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா கவலையான ஒரு விஷயத்த நம்ம துக்கமா மாற்றி அதை பத்தி அதிகமா யோசிக்கிறோம். என்ன யோசிக்கிறோம்? கொடி கம்பத்துல பாதியில பறக்க விட்டுட்டு பாரு இப்படி எல்லாம் ஆயிடுச்சு, இப்படி எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அதை பத்தியே நம்ம பேச வச்சுட்டு இருக்கிறோம். அப்போ ஒரு முடிஞ்சு போன ஒரு விஷயத்த பத்தி எப்படி ஆழமா பேசினாலும் அது துக்கமான மனநிலைக்கு கொண்டு வந்து சேர்த்திடும். அப்ப துக்கமான மனநிலையினால நம்ம உடல் என்னப்பா பாதிப்படையுது?
அது பாட்டுக்கு வந்துட்டு போகட்டுமே அப்படின்னா அது கிடையாது. துக்க மனநிலை இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நுரையீரல் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி இந்த அறிவியல் சொல்றாங்க. நுர நுரையீரலோட பாதிப்பு. இது நுரையீரலோட பாதிப்பு மட்டும் கிடையாது, அது கூட சேர்ந்து இன்னொன்னு சொல்லுவாங்க, பெருங்குடலோட பாதிப்பும் ஏற்படும் அப்படின்ட்டு. பெருங்குடலோட பாதிப்புனா மலச்சிக்கலோட பேஸா மாறிடும் வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த உடல்ல நீங்க துக்கத்தை வச்சுட்டு இருக்கும்போது நுரையீரல் பாதிப்படையும் அப்படின்னு நம்ம சொன்னா நமக்கு திருப்பி ஒரு கேள்வி வரும், இதை உடனே ஏத்துக்க முடியுமா, சிந்திக்க வேண்டாமா அப்படின்னா கண்டிப்பா சிந்திக்கணும். எப்படி சிந்திக்கிறது, இதுக்கு ப்ரூஃப் ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்களே அப்படின்னா அதுக்கு நம்ம ப்ரூஃப் பார்க்கலாம். இப்ப பொதுவா நம்ம வீட்டுல ஒரு 5 வயசோ அல்ல 8 வயசோ ஒரு பையன் விளையாண்டுட்டு இருக்கிறான் வச்சுக்கோங்களேன். அப்பா ஆபீஸ் புறப்படவோ அல்லது அவரோட ஓன் பிசினஸ் கிளம்பவோ புறப்படுறாங்க. புறப்படும் போது பார்த்தா அந்த பையன் ரொம்ப குறும்பு பண்ணி ஏதோ ஒரு ரகலை பண்றான். அப்பாவுக்கு அவசரம், அவரு உட்காந்து சொல்லிட்டு இருக்கிறாரு, கேட்கல. அப்ப என்ன பண்ணுவாரு, பார்த்துட்டு பொறுமையா சொல்லி பார்ப்பாரு. முடியலன்னு சொன்னா ஓங்கி அடிச்சிருவாரு. அடிச்சோன்னா பையனுக்கு என்ன வரும், பயங்கர அழுக வரும். ஏன்டா வேற எதுவும் அவனுக்கு அந்த வயசுக்கு பேச தெரியாது இல்லையா. ஸோ பயங்கர அழுக வரும், அழுகும். அப்பா சரி நீ முதல்ல உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ஏதோ சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்புறம் அவரு பாட்டுக்கு அவர் போறாரு, அவசரமான வேலைகள் எல்லாம் முடிக்கிறாரு. மாலையில வீட்டுக்கு திரும்புறாரு. மாலையில வீட்டுக்கு திரும்பும் போது அப்பாவுக்கு அப்பதான் டக்குன்னு ஞாபகம் வரும், ஐயோ காலையில பையனை வேற கையை வச்சு அடிச்சுட்டோமே அப்படின்ட்டு. அவனுக்கு ஏதாவது பிடிச்ச பொருள் ஏதாவது வாங்கிட்டு போலான்னு இல்ல பிடிச்ச ஸ்வீட் ஏதாவது வாங்கிட்டு போலான்னு அப்படின்னு நினைச்சிட்டு அப்பா சாயங்காலம் வீட்டுக்கு வாங்கிட்டு அந்த பொருள் ஏதாவது அவனுக்கு பிடிச்ச ஸ்வீட்டோ அல்லது ஏதாச்சும் ஒரு பொம்மையோ அல்ல ஏதோ ஒரு விஷயத்தையோ சரி பண்ணிக்கலாம்னு சொல்லி வாங்கிட்டு வர்றாருன்னு வச்சுக்குவோம். அப்படி வரும்போது அந்த பையன் அப்பாவோட வண்டி சவுண்டு கேட்கிற வரைக்கும் அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான்னா அவனோட வேலையை பண்ணிட்டு இருப்பான். உதாரணத்துக்கு அவன் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கிறான்னு வச்சுட்டா அந்த சைக்கிள் ஓட்டி விளையாண்டுட்டு இருப்பான். பட் அப்பாவோட வண்டி சவுண்டு கேட்ட உடனே எங்கே சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தாலும் வேகமா அந்த சைக்கிளை உள்ள விட்டுட்டு வீட்டுக்குள்ள போய் உடனே உட்காந்துப்பான். வீட்டுக்குள்ள போய் உட்காந்துட்டான்னு சொன்னா காலையில அடிச்ச போது அழுக வந்தது, இப்ப அப்பா அடிக்கல, அப்பா வர்றாங்க. ஆனா இப்ப அவன் மனசு எப்படின்னா காலையில அப்பா அடிச்சாங்க இல்லையா அப்படின்னு சொல்லி முடிஞ்சு போனதை பத்தி யோசிக்கும் பொழுது துக்கமான மனநிலை வருது. துக்கமான மனநிலை வரும்போது அவன் எப்படி மூச்சு விடுவான் நீங்க கவனிச்சு பாருங்க. அழுகிறதுக்கு வரல விசும்புவான். உம் அப்படின்னு சொல்லி மூக்க மட்டும் நல்லா சுருக்கு இழுக்கிற மாதிரி இழுத்துட்டே இருப்பான். அப்ப எதுக்கு இதை பண்றான் அப்படின்னா அவனோட நுரையீரல்ல அதீதமான அந்த எண்ணங்களோட பதிவு இருக்கிறதுனால அவனோட அது வரைக்கும் நல்லா இருந்த மூச்சு கூட போயிடும். அதுதான் விட்டு 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 மூச்சு வாங்க ஆரம்பிக்குது. அப்போ நுரையீரல்ல இந்த மாதிரி முடிஞ்சு போன ஒரு கவலையான செய்தி இருந்தால், அதாவது துக்க நிலையில இருந்தா கண்டிப்பா நுரையீரலோட பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம நல்லா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடியது நம்ம நேச்சுரல் லைஃப்ல என்ன இருக்கு அப்படின்னா, அதே நபர் ஒரு டிவி பார்த்துட்டு காலையில கிளம்புறாரு அப்படின்னா காலையில பார்த்துட்டு இருந்த டயத்துல அவர் கவலையில இருந்தாரு, ஆபீஸ்க்கு போயிட்டு அதை பத்தி யோசிக்கிறாரு வச்சுக்கோங்க, அது துக்க நிலையா மாறிடும். பெண்களாக இருக்கிறாங்க அல்லது ஆண்களாக இருக்கிறாங்க, மெகா சீரியல் பார்க்கறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படி சொல்லி ஒருத்தர் இருந்தாங்க அப்படின்னா, மெகா சீரியல் சப்போஸ் அந்த திங்கட்கிழமை ஆரம்பிச்சு சனிக்கிழமை வரைக்கும் ஓடுது அப்படின்னா சனிக்கிழமை அந்த மெகா சீரியல் முடிஞ்சதுன்னா கவலையோட நின்றுது. ஞாயிற்றுக்கிழமை அந்த சீரியல் என்ன ஆயிடுமோ நினைக்கிறீங்க பாத்தீங்களா, அந்த எண்ணம் என்னவா மாறும்னா துக்கமா மாறிடும். அப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மீடியாஸ் என்ன பண்ணதுன்னா உங்களையும் கவலையிலையும் துக்கத்திலையும் மாத்தி மாத்தி வச்சுக்கிட்டே பத்திரமா பாத்துக்கிறாங்க. இதுல நம்ம நேர்மறை எண்ணங்களை கொண்டு வாங்கன்னு சொல்லும்போது நமக்கு எதிர்மறை எதுவும் தெரிஞ்சாதானே நேர்மறைக்குள்ள போக முடியும். நம்ம நல்லா பேசுறோம், நல்லா கவனிக்கிறோம், நல்லதே பேசலாம்னு சொல்லணும். ஆனா இந்த பழக்க வழக்கத்துல யாரும் மாட்டியிருந்தாலும் அவங்களுக்கு அறியாமல் அவங்க எதுல இருப்பாங்கன்னா எதிர்மறை எண்ணங்கள்ல இருப்பாங்க அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரிங்க சார், கவலையில இருந்தா வயிறு பாதிக்குங்கிறீங்க, துக்கத்துல இருந்தா மண்ணீரல் நுரையீரல் பாதிக்கும்னு சொல்றீங்க, அப்படியே நின்றுடுவான் அப்படின்னா இல்ல. அதுக்கு அடுத்தது துக்கமா இருக்கிற நிலையில அடுத்த பரிணாம வளர்ச்சி அடையும். அந்த எண்ணம் பரிணாம வளர்ச்சி அடையும், ஹையர் பிட்டுக்கு போகும். அப்படி போகும்போது அது என்னவா மாறும்னா பயம் அப்படிங்கிற கலந்த நிலைக்கு சேரும். பயம் பயம் அப்படின்னாலே ஒரு விஷயம்தான். அதாவது பார்க்கும்போது நமக்கு எதிரில எல்லாம் பயம் இருக்கோ அது எல்லாமே
உங்க உடல்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உறுப்பை பாதிப்படைய வைக்கும். எதுக்கெல்லாம் பயம் வரும் நீங்க கணக்கு போட்டு பாருங்க. பணத்தை பத்தின பயம், வாழ்க்கையை பத்தின பயம், படிப்பை பத்தின பயம், எதிர்காலத்தை பத்தின பயம், உடலை பத்தின பயம், நோயை பத்தின பயம், அப்படி நம்ம அடுக்கிட்டே போகலாம். இந்த கமலஹாசன் ஏதோ ஒரு தெனாலி படத்துல சொல்லுவாருல்ல, எனக்கு அது பயம், இது பயம், அது பயம் சொல்லிட்டு, அப்படி பயத்துக்கு ஒரு அளவே இல்லாத அளவுக்கு போயிடும். அப்ப அதுக்கு முன்னாடி அவருடைய நிலையில துக்கத்துல இருந்துதான் அவர் அப்படியே வளர்ந்து வளர்ந்து இங்க வந்து நிறுத்திட்டு இருக்காருன்னு சொல்லலாம். அப்போ பயம் அப்படிங்கிற ஒரு நிலை வரும் பொழுது நம்ம உடல்ல எது சம்பந்தமான பாதிப்புகளை நீங்க பார்க்கலாம் அப்படின்னா, நம்மளோட சிறுநீரகம் சொல்லக்கூடிய கிட்னியோட பாதிப்பு, அல்லது யூரினரி பிளாடர் சொல்லக்கூடிய சிறுநீர் பையோட பாதிப்பை பார்க்க வேண்டி வரும். அப்ப சிறுநீரகத்துல பாதிப்பு ஏற்பட்டாலோ அல்ல யூரினரி பிளாடர்ல பாதிப்பு ஏற்பட்டாலோ உங்களுக்கு பய உணர்வு வரும் அப்படின்ட்டு ஒரு லைன் சொல்லலாம். இன்னொன்னு, பய உணர்வு ஏற்பட்டுச்சுன்னா உங்களோட கிட்னியோ அல்லது யூரினரி பிளாடரோ பாதிப்புக்குள்ள ஆகும் அப்படின்ட்டு இந்த அறிவியல் பேசுது. இதுக்கும் நம்ம திருப்பி கேட்போம், அப்படி சொன்னா நம்புவோமா, ஏற்றுக்கணுமா அப்படின்னா கண்டிப்பா கூடாது, சிந்திச்சுதான் முடிவு பண்ணணும். அப்ப எப்படி சிந்திக்கலாம்? இப்ப சின்னதா ஒரு 5ஆம் கிளாஸோ 6ஆம் கிளாஸ் 5 வயசுல 6 வயசுலயோ ஒரு பையன் ஸ்கூலுக்கு போறான். ஸ்கூலுக்கு போயிட்டு அவன் வந்து வீட்டுல ஏதோ ஹோம்ஒர்க் பண்ணாம போயிட்டான். அந்த சின்ன குழந்தைய மிஸ் மிரட்டுறாங்க, அடிக்க போறது இல்ல, மிரட்டுறாங்க. ஏன் ஹோம்ஒர்க் செய்யல அப்படின்னு மிரட்டுறாங்க. அல்ல ஏதோ அடிக்கிற மாதிரி ஸ்கேல கையில வச்சுட்டு கையை ஓங்குறாங்க வச்சுக்கோங்களேன். அந்த சின்ன பையன் என்ன பண்ணுவான்? நிக்கிற இடத்துல யூரின் போயிடும். அப்போ அந்த விஷயத்துல அந்த குழந்தைகளுக்கு அது இன்னசென்ஸ், யூரின் போறது தப்பு ரைட்டு எல்லாம் தெரியாது. பட் அந்த யூரினரி பிளாடர் உடனே சுருங்கி அந்த உள்ள இருந்த யூரினை வெளியே தள்ளி விட்டுறது. அப்ப அந்த பாதிப்பு உடனே நடக்குது, உடல்ல பாதிப்பு நடக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லையா? அப்போ இதுவே நீங்க சின்ன குழந்தைகள பெட் பண்ணிடுவாங்க, பெட்ல யூரின் போயிடுறாங்க. நம்ம கேட்கிறோம் காலையில எழுந்துச்சு, என்னப்பா ஆச்சு, ஏன் இப்படி பண்ணிட்டு அப்படி கேட்டா சொல்லுவாங்க, நைட்டு ஒரு பெரிய கனவு கண்டனா பயந்துட்டோமா அப்படிங்கிறாங்க. அப்ப பயம் வரும் பொழுது நம்மளுடைய யூரினரி பிளாடர்ல பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதெல்லாம் குழந்தைகளா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிடுறாங்க, உடனே அந்த பாதிப்பை உடல்ல நடத்தி அந்த உடல்ல நடக்கிறதையும் நம்ம பார்த்துடுறோம். பெரியவங்களாகும்போது உடனே யூரினரி பிளாடர் ஓப்பன் ஆகும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா அதுல கொஞ்சம் கான்சியஸ் இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்றாங்க, அதுல இருந்து பண்ணக்கூடாதுங்கிறனால அதை அடக்கிட்டோம், அல்லது தெரியாம அதை கண்ட்ரோல் பண்ணிட்டோம், அல்ல அவங்களுக்கே தெரியாம அவங்க மனம் வந்து அதை ஏற்று நிறுத்தி வச்சுட்டு கூட இருக்கலாம். ஆனா பாதிப்பு மெதுவா நடக்க ஆரம்பிச்சிடும். அப்ப கிட்னில அந்த பாதிப்பை அவங்களால பார்க்க முடியும். அது இப்போ உடனே இல்லை, பின்னாடி ஃபியூச்சர்ல அந்த பாதிப்பை அவங்க பார்க்க வேண்டி வரும். அப்போ நார்மலாவே கிட்னில ப்ராப்ளம் இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட பாத்தீங்கன்னா பய உணர்ச்சி ரொம்ப அதிகமா இருக்கிறதையும் கவனிக்க முடியும். அப்ப அந்த பயங்கிறது எதை பத்தின பயமோ அதுக்கு ஒரு தெளிவு வேணும், அவ்வளவுதான். பயம் அப்படின்னா என்னன்னா ஒரு தெளிவின்மை தான் பயத்துக்கு காரணம். தெளிவு வந்துருச்சுன்னா பயம் போயிடும். இப்போ உதாரணத்துக்கு பாம்பை பார்த்து பயம் அப்படின்னா எல்லாத்துக்கும் அந்த பயம் இருக்கதான் செய்யும். ஏன், அது என்ன பண்ணும், அதை எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிற தெளிவு நம்ம கிட்ட கிடையாது. அதே பாம்பு பிடிக்கிறவங்க என்ன பண்றாங்க, அழகா போறாங்க, என்னமோ அதுக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த மாதிரி பேச்சுவார்த்தை பண்றாங்க. எல்லா பக்கம் பிடிச்சு அழகா அதுக்கும் காயம் இல்லாம நமக்கும் காயம் இல்லாம அழகா பிடிச்சி எடுத்துட்டு போயிடுறாங்க. அப்ப அவங்களுக்கு அதுல என்ன இல்லை, பயம் இல்லை. ஏன் பயம் இல்லை, அதை பத்தின தெளிவு தெரியுது. இது இல்லை, இது கடிக்கும், இது கடிக்காது, இது விஷம் இருக்கு, இது விஷம் இல்லை, இதுக்கு கழுத்து பிடிச்சு அமைதியா பிடிச்சா அமைதியாயிடும், அதே சமயம் அது வாழை தூக்கி தூக்கி சுருட்டும் அப்படிங்கிற அதனோட அறிவு வந்து அவங்க வச்சிருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த பயம் கிடையாது. அப்ப எல்லா விஷயத்திலுமே நமக்கு தெளிவில்லாத பொழுது பயம், தெளிவானால் பயம் கிடையாது. ஓகே, சரி. இந்த பயம் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா அடுத்தது என்னவா மாறும் அப்படின்னா, அதுதான் வந்து கோபத்தோட வெளிப்பாடா மாறும். கோபம் எடுத்ததுக்கெல்லாம் கோபப்படுறது. இந்த கோபம் அப்படிங்கிறது கொஞ்சம் மோசமான ஒரு விஷயமா தான் நம்ம எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறோம். கோபம் அப்படிங்கிறது எதுக்கெல்லாம் கோபப்படுறான், அவன் தொண்ணூறுக்கும் கோபப்பட்டுட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்றது. அப்புறம் பெரிய குழந்தைகளா இருந்து கோவப்பட்டா இவங்க நாளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற இடத்துல இப்படி கோவப்பட்டா என்ன ஆகும் அப்படிங்கிற பயம், நம்மளும் பயப்படுவோம், அந்த குழந்தைகளையும் பயமுறுத்துவோம். அப்ப கோபம் எதனால ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, பய உணர்ச்சியை மறைக்கிறதுக்கு கூட கோபத்தை நிறைய பேர் பயன்படுத்துவாங்க. பயந்துட்டோம் அப்படிங்கிற விஷயத்த தெரியக்கூடாதுங்கிறதுக்காக கோபமா இருக்கிற மாதிரி நடிப்பாங்க, கோபமாவும் இருக்கிற மாதிரி செய்வாங்க. ஆனா இந்த கோபம் வந்து நம்ம உடம்புல எதை பாதிக்குச்சுன்னா
உங்களுடைய கல்லீரலை பாதிப்படை வைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த அறிவியல் பேசுறோம். கோபம் கல்லீரல் மட்டும் கிடையாது, கல்லீரலோட சேர்ந்து எல்லாமே ரெண்டு ரெண்டா தானே நம்ம சொல்றோம். கல்லீரலோட சேர்ந்து பித்தப்பையும் சேர்ந்து அது பாதிப்படை வைக்கும். அப்ப கோபம் வந்து நம்ம சொல்லும் பொழுது திருப்பி அதுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும் இல்லையா? நீங்க சொன்னா நாங்க ஏத்துக்கலாமா அப்படின்னா கிடையாது. கோபம் கல்லீரலை தான் பாதிப்படை வைக்கும் அப்படின்னா, நீங்க கோபப்படும் பொழுது உங்களுடைய கை கால்கள் நடுக்கம் அடையறத பார்க்கலாம். கை கால்ல ஒரு நடுக்கம் வரும், வாய் வந்து பேசுவோம், ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வாய் வந்து பேச முடியாத அளவுக்கு டயர்ட் ஆயிரும். அதே மாதிரி கோபமா கத்தி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா நிக்க முடியாது, உட்கார்ந்துருவீங்க. சோ இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு சொன்னா, கல்லீரல் தான் உங்களை நிக்க வைக்கிறதும் நடக்க வைக்கிறதும் கல்லீரலோட வேலை. உங்களுடைய நரம்புகளை பாதுகாக்கிறது கல்லீரலோட வேலை. அப்போ அந்த கல்லீரல்ல இருக்கிற சக்தி குறைஞ்சதுனால என்ன ஆயிடுது, கை கால் எல்லாம் நடுக்கம் வருது. அப்ப கோபம்ங்கிற விஷயம் நன்மையானதா அப்படின்னு சொல்லி யார்கிட்ட கேட்டாலும் அது நன்மை இல்லை, தீமையானதுதான். பட் கோபத்தை நம்ம பிராக்டிஸ் பண்ணி அதை ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்த முடியும். அது நம்ம ஏதாச்சும் வர்றதுக்கு வகுப்புல டைம் இருந்து அதை பத்தி பேசலாம். இப்ப அது வேண்டாம். இப்பத்துக்கு நம்ம பாதிப்பை பத்தி மட்டும் தான் பேச போறோம் இதுல, அதனால அதை மட்டும் எடுத்துக்கலாம். அப்ப கோபம் என்பது நம்மளோட உடல்ல இருக்கக்கூடிய கல்லீரலையும் அதே மாதிரி பித்தப்பை ரெண்டையும் பாதிப்படை வைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி உங்க கோபம் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா நைட்டு ஒழுங்கா தூங்க கூட முடியாது. அது அப்படியே மனசுக்குள்ள அப்படியே புழுங்கிட்டு அப்படி இப்படி பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி கோபப்படக்கூடியவங்கள்ட்ட இன்னொரு குணம் இருக்கும், தெரியாம அவங்களுக்கே மறைவா இன்னொன்னு இருக்கும். அவங்க எல்லாத்திட்டையுமே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதிகமா தெரியும். தன்னை பத்தி அவங்களே தன்னை தாழ்த்திக்குவாங்க. அதாவது யாருக்கிட்ட தாழ்த்திக்கணும் அப்படிங்கறது அவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரி இடத்துல தாழ்த்திக்குவாங்க. மற்ற இடத்துல நல்லா கோபக்கார மாதிரி கத்துவாங்க. ஓகேங்களா? இது ரெண்டுமே அவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம்தான். இப்படி தொடர்ந்து இருக்க பொழுது கண்டிப்பா அவங்களுடைய கல்லீரல் பயங்கர பாதிப்படையும். அப்படி பாதிப்படைஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள ரெக்கவர் பண்ணணும்னு சொல்லும்போது நமக்கு ரொம்ப நாட்கள் தேவைப்படும். சரிங்களா? இது வந்து நம்மளுடைய கோபத்து அப்படிங்கிற ஒரு உணர்ச்சினால நடக்கக்கூடிய ஒரு விஷயம். சரி, இது எல்லாத்துக்கும் மேல முதல்ல ஆரம்பிக்கும் போது கவலையில ஆரம்பிச்சோம். கவலையில இருந்து அப்படியே வளர்ந்து என்னவா மாறிச்சுன்னா நம்மளுடைய துக்கமா மாறிச்சு. துக்கத்துல இருந்து அடுத்தது பயங்கிற சூழல், பயத்திலிருந்து அடுத்தது கோபம்ங்கிற சூழல். இப்ப கோபத்திலேயே இருந்தாங்க அப்படின்னா அடுத்தது அவங்களோட மனநிலையில என்ன பாதிப்பு வரும்னா ஒரு பொறாமை குணம் உருவாக ஆரம்பிக்கும். பொறாமை பொறாமை அப்படிங்கிறது, இந்த ஜெலஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பாதிப்பான ஒரு விஷயம். இந்த ஜெலஸ் இருக்கும்போது நீங்க எது மேல இருந்தாலும் சரி, அடுத்தவங்க பொருள் மேல இருந்தாலும் சரி, அடுத்த நபர் மேல இருந்தாலும் சரி, யாரும் அந்த பொறாமை குணத்துல இருந்தாலும் அதனால அந்த பொறாமை படக்கூடிய நபருக்கு ஒண்ணும் இல்லை. யாரு பொறாமை பட்டுட்டு இருக்காங்களோ அவங்களோட உடல்ல பொதுவா இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பார்க்க வேண்டி வரும் அப்படின்ட்டு இந்த அறிவியல் சொல்லுது. ஓகே, அப்போ வந்து பொறாமைங்கிறது நம்ம எதிரிலாம் பொறாமைப்படுவோம். நம்ம ஒரு 2 துணியை வாங்கி கட்டிக்கிட்டா அந்த துணியை பார்த்துட்டு பொறாமைப்படுறது பழக்கம். ஒருத்தர் கார் வாங்கினா இன்னொரு காரு சின்னதா இருக்கோ பெருசா இருக்கோ அதை பார்த்து பொறாமைப்படுறது. ஒருத்தர் பெரிய பணக்காரன்னு நினைச்சிட்டு இவன் பொறாமைப்படுறது. ஒருத்தர் நல்லா படிக்கிறான்னு சொல்லி பொறாமைப்படுறது. ஒருத்தர் அழகா இருக்கிறான்னு நினைச்சிட்டு இவன் பொறாமைப்படுறது. இப்படி நீங்க சின்னதாவோ பெருசாவோ ஏதோ ஒரு விதத்துல நீங்க பட்டுட்டு இருந்தீங்க சொன்னா அந்த நபருக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருப்பாரு. பட் இங்க என்ன நடக்குது, உங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ரத்தத்துல அதீத வெப்பம் சேர ஆரம்பிக்கும். எப்பவுமே பொறாமப்படும் போது உனக்கு பாத்தீங்கன்னா அது வரைக்கும் உங்க மூச்சு வந்து சாதாரணமா வந்துட்டு போயிட்டு இருக்கும். பட் பொறாமப்படும் போது உங்க மூச்சு எப்படி இருக்குன்னு சொன்னா பெருமூச்சா வரும். பெரியவங்க வந்து சொல்லுவாங்க கிராமங்கள்ல யாராச்சும் மூச்சு விட்டுட்டு இருக்கும் போது அப்படியே சொல்லி ஒரு நல்ல லாங் பிரீத் எடுக்கிற மாதிரி உள்ள இருந்து இழுத்து அப்படி அப்படின்னு விட்டாங்க வைங்களேன், அவங்க திட்டுவாங்க. எதுக்கு இந்த பெருமூச்சு விட்டுட்டு இருக்கிற அப்படிவாங்க. அவங்க பேசும்போது அதுக்கு உண்டான சயின்ஸை பத்தி அவங்க பேச மாட்டாங்க. இமிடியட்டா ஒரு சொல்யூஷனுக்குள்ள வந்துருவாங்க. எதுக்கு இந்த பெருமூச்சு விட்டுட்டு இருக்கிறப்போ இவனுங்க வேலைப்பாரு அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை அடிச்சு அனுப்பி விட்டுருவாங்க. ஆனா அந்த பெருமூச்சு விடும் பொழுது என்ன ஆகும்னா அந்த நபர் தான் பாதிக்கப்படுவாங்க. அந்த பாதிப்பு ஏற்படும் பொழுது
அந்த குடும்பத்துக்கு பாதிப்பு வரும் இல்லையா? ஒரு நபர் வீட்டுல 4 பேர் இருக்கிறாங்க, ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா கண்டிப்பா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய மத்த 3 நபர்களும் அதனால பாதிப்படையதான் செய்வாங்க. அதனால ஒரு வீட்டுக்கு ஆகாது அப்படிங்கிறத சொல்லி அவங்க அந்த மூச்சு விடுறதை கூட கவனிச்சு சொல்லுவாங்க. அப்போ ஒரு பொறாமை குணத்துல இருக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பா இதய பாதிப்பு வரும் அப்படின்ட்டு இந்த அறிவியல் சொல்லுது. ஆனா நம்ம ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா நம்ம பேரண்ட்ஸா இருக்கிறவங்க சின்ன குழந்தைகளுக்கு என்ன சொல்லித் தரோம் அப்படின்னா, நல்லா படிக்கிற பையனை பார்த்து நம்ம குழந்தைகிட்டயே நீ அவனை விட நிறைய மார்க் வாங்கணும் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம அவனை உஸ்பேத்துறோம். அதுக்கு பேரு வேணா மோட்டிவேஷன் சொல்லி வார்த்தையை பயன்படுத்தலாம். பட் ஆல் டுகெதர் என்ன பண்ண போறீங்க? அந்த குழந்தைய விட இந்த குழந்தை கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எங்கெல்லாம் வருதோ அங்க எல்லாமே நீங்க பொறாமை குணத்துக்குள்ள கண்டிப்பா போய் மாட்டிக்குவீங்க உங்களுக்கு தெரியாமயே. எப்படி டிவி பார்க்கும்போது நம்ம கவலையில பாக்குறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லாம பார்த்துட்டு இருக்கிறோமோ, அது போல இங்க வந்து நீங்க பண்ணும் பொழுது குழந்தையா இருக்கும்போது அதுங்களுக்கு படிக்கிறேங்கிற பேர்ல இல்ல நான் நல்லா அவங்கள மோட்டிவேட் பண்றேங்கிற பேர்ல நீ அவனை விட நல்லாவா அவனை விட நல்லாவா அப்படின்னு ஏற்றி விட்டீங்க சொன்னா கண்டிப்பா அந்த குழந்தைக்கு ஒரு கட்டத்துல பொறாமை குணம் ரொம்ப அதிகமா தூக்கிடும். அப்படி பொறாமை குணம் தூக்கும் போது என்ன இங்க சயின்ஸ் இந்த அறிவியல் என்ன சொல்லுது? அப்படி நீங்க பொறாமை அதிகமா பட்டீங்க சொன்னா உங்களுடைய இதயத்துல பாதிப்பு வரலாம் அப்படின்னு சொல்லுது. அப்ப நம்ம குழந்தைய படிக்க வச்சு பொறாமை குணத்தை தூண்டி விட்டு நாளைக்கு அந்த குழந்தை என்னவா மாத்த போறோம்? ஹார்ட் பேஷண்டா மாத்த போறோம். இதுக்கு எதுக்காக இத்தனை கஷ்டப்படணும் நம்ம? அப்போ இந்த தெளிவான ஒரு விளக்கம் நம்ம கையில இருக்கும்போது படிக்க சொல்றதே தப்பா சார்ட்டு ஒரு கேள்வி வரும். கண்டிப்பா அந்த கேள்விக்கு பதில் கிடையாது. கண்டிப்பா நல்லா படிக்கணுங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. நல்லா படிக்கணும். பட் அவனை விட நல்லா படிக்கணுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஏன் நீங்க நல்லா படிங்க, நீங்களே மாடலா வச்சுக்கோங்க. உங்களை யாரும் ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்க நல்லா திருப்தியா படிங்க. அப்படி படிச்சீங்கன்னா அது ஒரு நல்ல பாசிட்டிவ் ஆட்டிடியூடா இருக்கும். அதை விட்டுட்டு அவனை விட வாங்கலாம்னா அவன் சப்போஸ் ஒரு மார்க் அவனை விட 2 மார்க் அதிகமா வாங்கிட்டா அதுல என்ன பெரிய கெத்து காமிச்சிட போறோமா? அது நமக்கு எந்த விதத்திலயும் பயன்படாது. ஓகே. அவன் வீட்டை விட நீங்க பெருசா 2 வீடை கட்டிட்டீங்கன்னா அதை நீங்க பெரிய ஆளு நீங்க நினைச்சுக்கலாமா? வெளியூர் போய் பாருங்க. உங்களை விட ஒருத்தன் 6 வீடு கட்டியிருப்பான். அப்ப அவனை விட அவங்க கூட நீங்க போட்டி போடுவீங்களா? அவங்க வீட்டு கல்யாணத்தை விட உங்க வீட்டு கல்யாணத்துல இன்னும் 2 கார் எக்ஸ்ட்ரா நின்று உங்களுக்கு மரியாதை கிடைச்சிருமா? அப்படி பண்ணும் பொழுது வேற ஒண்ணும் பெரிய அச்சீவ்மெண்ட் கிடையாது. உங்களோட இதயத்துல இப்போ இந்த பெருமை வரும் பொறாமைப்படும் பொழுதெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா இவங்க என்ன சொல்றோம் இல்லைங்களா? அது போல இங்க இந்த பொறாமப்படக்கூடியவங்க எப்படி இருப்பாங்கன்னா அப்படியே ஆப்போசிட்ல சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல இருப்பாங்க. ஹை சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நான் தான் இந்த பூமியில முதல்ல தோன்றின ஆள் மாதிரியும் எனக்கு தெரியாதது உலகத்துல எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியும் நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியும் அவங்களுக்குள்ளேயே ஒரு காம்ப்ளெக்ஸை கிரியேட் பண்ணி இட் இஸ் பியூர்லி காம்ப்ளெக்ஸ் தான். காம்ப்ளெக்ஸ் அவங்களே கிரியேட் பண்ணிக்குவாங்க. பட் இந்த மாதிரி இருக்கிறவங்க நம்மளோட ஒரு ஹையர் அப்பா இருக்காங்க. நமக்கு ஒரு காரியம் அவங்கள்ட்ட ஆகணும்னு சொன்னா ரொம்ப ஈஸியா நீங்க சாதிச்சிடலாம். என்ன சாதிக்கலாம் அப்படின்னா உங்களை மாதிரி ஒரு பெரிய அப்பா டக்கர் இல்லைன்ட்டு ஒரு அடி அடிச்சு விட்டுட்டீங்க வைங்களேன், வந்து வேலை செய்வாங்க. உங்க காரியத்தை நீங்க முடிச்சுக்கலாம். இவ்வளவுதான் உங்களோட அவங்களை ஹேண்டில் பண்றதுக்கு சுலபமான முறை. அது வீட்டுல இருந்தாங்கன்னா மாத்திக்க சொல்லுங்க. அது நல்லது இல்லை. பட் வெளியே நமக்கு இப்படி ஒருத்தர் இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்கள முதல்ல இந்த மாதிரி சொல்லிட்டீங்க சொன்னா அவங்க உங்களை வந்து பாக்குற பார்வையே வேற மாதிரி ஆயிடுது. ஓகே. பட் இது நல்ல விஷயம் கிடையாது. அவருக்கு இது அந்த பர்டிகுலர் நபருக்கு அது நல்ல விஷயம் கிடையாது. அது முதல்ல தெளிவுபடுத்திடலாம். நல்ல நண்பரா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அதை மாத்துறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. அவருக்கு கைட் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. அப்போ நம்ம இப்ப பார்க்கும்போது நம்ம இங்க என்னென்ன கேடு சொல்றோம், என்னென்ன எதிர்மறை எண்ணங்கள் உற்பத்தி ஆனா கவலையான ஒரு சூழல், துக்கமான ஒரு எண்ணம், அப்புறம் பயமான ஒரு எண்ணம், கோபமான மனநிலை, அப்புறம் பொறாமையான மனநிலை. அப்ப பொதுவா நம்ம மனுஷங்கள்ட்ட இவ்வளவுதானே சார் இருக்கு. இதெல்லாம் இல்லாம வேற என்னதான் எனக்கு வேணும்? நீங்க வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றதெல்லாம் ஓகே. அப்ப எனக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த சூழல்ல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து எந்த விதமான பாசிட்டிவ் விஷயமும் கிடைக்காது. ஓகே. நீங்க அப்படி பெருசா சாதிச்சிட்டீங்க அப்படி நினைச்சா கூட அது கொஞ்ச நாள்ல அது காணாம போயிடும். அப்போ இந்த இடத்துல நமக்கு இந்த
இந்த எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை உணர்ச்சிகளை நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன கிடைக்கும் சொன்னா ஒரு பெரிய நிம்மதி, ஒரு அமைதியான வாழ்க்கை நமக்கு அமையும். இதை வச்சுக்கிட்டே ஒரு அமைதியான வாழ்க்கை பண்ண முடியுமானா கண்டிப்பா முடியாது. ஒருத்த மேல பொறாம வச்சுக்குவேன், அதே சமயம் எனக்கு ஒரு அமைதியான வாழ்க்கை வேணும், நான் வேணா ஒரு 20 மணி நேரம் மெடிடேஷன் பண்ணிக்கிறேன், வெளியே வந்து திருப்பி நான் பொறாமப்பட்டுக்கிறேன்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு அமைதிங்கிறது உங்க வாழ்க்கையில பார்க்கவே முடியாது. அதே இந்த இது இருக்குது சார், எங்கிட்ட தான் இருக்கு, ஆமாம் இதெல்லாம் எங்கிட்ட இருக்குது, நான் இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நல்லிஃபை பண்ணிக்கிட்டா அப்படின்னா கண்டிப்பா நல்லிஃபை பண்ணிட்டே வந்தீங்கன்னா, அப்படியே குறைச்சிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு கட்டத்துல என்ன கிடைக்குதா உங்களுக்கு அமைதி கிடைச்சிடும். அப்ப அமைதிக்கு வந்து காரணமும் நம்மளே தான், அதை தடுக்கிறதும் நம்மளே தான் அப்படிங்கிற ஒரு சிந்தனைங்க இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிறோம். குழந்தைகளை படிக்க வைக்கிறோங்கிறது முக்கியமான காரியம். அதே சமயம் அவங்கள வந்து நெகட்டிவ் மைண்ட்ல கொண்டு போய் அமைத்திடாதீங்க. வாழ்க்கை பத்தின பயத்தை அவங்களுக்கு கொடுத்து கொடுத்து அவங்கள பயந்தாங்கொல்லியே ஆக்கிறாதீங்க. வாழ்க்கையில படிப்பு ரொம்ப முக்கியம், ஆனா அந்த படிப்பு மட்டுமே உங்களுக்கு எல்லாமே காப்பாற்றும் அப்படின்ட்டு நம்ம நினைச்சுக்க, நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு தெரியும், ஆனா அவங்கள்ட்ட என்ன சொன்னோம், நல்லா படிச்சாதான் முடியும், நல்லா அது கரெக்ட். பட் அந்த படிப்பு இல்லைங்கிறதுக்காக அவன் எதுவுமே ஃபிட் இல்லைன்ட்டு நம்ம முடிவு பண்ணக்கூடாது இல்லையா? அந்த கிளாரிட்டி பெரியவங்கள்ட்ட இருக்கணும். குழந்தைகளை பேசுறது நம்ம ஒரு மாதிரி பேசுனா கூட அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்கிற மனநிலையில நீங்க இருந்து அவனை கைட் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. அதை விட்டு இல்லை நீ அவன் படிச்சாதான் அவனுக்கு வாழ்க்கை இல்லைன்னா என்ன ஆகும் அப்படி நீங்க பயந்தீங்கன்னா அவனை யாரு காப்பாத்துறது? ஓகே. ஸோ இந்த ஒரு நல்ல எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்கள் நம்ம உடலை பயங்கரமா பாதிப்படையும் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. இதயம் சம்பந்தப்பட்ட நோயாக இருந்தாலும் சரி, தூக்கமின்மையாக இருந்தாலும் சரி, கிட்னி சம்பந்தப்பட்டது நான் சொல்லும் போது பய உணர்ச்சி சொன்னேன். அப்படி இருக்கும் பொழுது அது வந்து பெண்களாக இருந்தால் அது வந்து கண்டிப்பா நம்ம யூட்ரஸோட பாதிப்பு சேர்த்தி அதையும் அதுல சேர்த்திக்கலாம். யூட்ரஸோட பாதிப்பு அதுல சேரும். ஓகே. பயந்துட்டே இருக்கிற பெண்கள் வந்து கண்டிப்பா இந்த யூட்ரஸ்ல கூட ஃபைப்ராய்டு சிஸ்ட், சாக்லேட் சிஸ்ட், பிசிஓடி, பிசிஓஎஸ் அப்படி சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் அதுல சேர்ந்து வந்துடும். அதனால இப்போ ஒருத்தருக்கு அந்த யூட்ரஸ்ல ஒரு சின்னதா ஒண்ணும் இல்லை, ஒரு இது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுக்கிறாங்க, எடுத்து பார்த்துட்டு சொல்றாங்க, ஐயோ என்னங்க உங்களுக்கு ஒரு கட்டி இருக்கு அப்படின்னா ஒரு பயம் வந்துருச்சு வைங்களேன், அந்த கட்டிக்கு அதுதான் தீனியா மாறிடும், கட்டி பெருசாயிடும். அதே இன்னொருத்தவங்க வராங்க, சொல்றாங்க கட்டி இருக்கு சொல்றாங்க, ஆனா அந்த பெண்மணி என்ன சொல்றாங்க, அப்படியா நான் சாமிகிட்ட வேண்டுனா சரியாயிடுங்க அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையோட இருக்கிறாங்க வைங்களேன், அவங்களுக்கு கட்டி தானாவே கரைஞ்சிரும். பட் இந்த பெண்மணி நல்ல உடம்பு, நல்ல ஹெல்த்தி, நல்ல மைண்டு, நல்ல ப்ரேயர் எல்லாமே பண்றாங்க, ஆனா மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு சொன்னா அந்த கட்டிக்கு அது தீனியா மாறி கட்டி வளரதான் ஆரம்பிக்கிறது தவிர குறையாது. இது நல்லா மனசுல புரிஞ்சுக்கோங்க. யாரு டாக்டர்ஸ் ஏதாச்சும் சொன்னா கூட உங்க மனம்தான் அதை டிசைட் பண்ணும், வளர்த்துறதா அழிக்கிறதாங்கிறது. அந்த தெளிவு இருந்தா போதும் அப்படின்ட்டு இந்த வகுப்பை நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வரலாம். இந்த 5 குணக்கேடுகளையும் உடல்ல யாராச்சும் வச்சிருந்தீங்க, எண்ணங்கள்ல இருந்துச்சு சொன்னா படிப்படியா ஒரே நைட்டோட நைட்டா பண்ண முடியாது, படிப்படியா குறைச்சிட்டு வாங்க. நீங்க உங்களுடைய நண்பர்கள் யாராச்சும் பார்த்தாலும் அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி பாதிப்புல இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியமான தகவல் சொல்லி இதுவா அவங்கள நல்ல பாத்துக்கு வர்றதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா மகரிஷி சொல்லியிருக்காரு, துன்பப்படுபவர்களுக்கு நம்மளான உதவிகள் செய்யறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இது எல்லாமே ஒரு துன்ப சூழல் தான். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கைட் பண்ணலாம். நல்ல விஷயம் நமக்கு நடக்கட்டும். மறுபடியும் இதுல ஏதாவது கேள்வி பதில் இருந்தா நம்ம தாராளமா பேசலாம். வாழ்க வளமுடன் ஐயம். தியானமே யோகம், யோகமே ஞானம். ஐயா அவர்கள் உரை மிகவும் சிறப்பாக இருந்தது. ஐயா அவர்களை திருநீரில் இருந்து வாழ்த்துவோம். பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களது ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் போன வாரம் அக்கு பரிசை பற்றிய அறிவுரை செய்தார்கள். அடுத்து இந்த வாரம் மிகவும் சிறப்பான ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய எதிர்மறை எண்ணங்கள் உடலில் ஏற்படும் பாதிப்புகள் பற்றி வரிசையா அடுக்கி வச்சு நமக்கு தெளிவா புரியுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து அனைவருக்கும் நிச்சயம் பகிரப்பட வேண்டிய விஷயம். நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து எல்லாருமே இந்த துக்கம், துயரம், பயம், கஷ்டம், கோபம் இதுலயே தான் வாழ்ந்துட்டு இருக்கோம்.
அத வந்து ஐயா வந்து படிப்படியா எப்படி அது நம்ம உடம்புல மனநிலை பாதிக்குதுன்னு தெளிவா சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது காலையில ஆண்கள் எழுந்த உடனே நியூஸ் சேனல் பாக்குறாங்க. அதுல வந்து நிறைய நெகட்டிவ் செய்திகள் சொல்றாங்க. அது வந்து கவலை ஏற்படுத்தும். நேர்ல பார்க்கும்போது கவலை இல்லைனாலும் அந்த செய்தி வந்து ஒரு ஆழ் மனத்துல பதிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பெண்கள் வந்து எப்பவும் போல மெகா சீரியலை பார்த்துட்டு அதை தொடர்ந்து அந்த தினம் தினம் அதை பார்க்கும்போது அந்த கவலை தொடர்ந்துகிட்டே வருது. முதல் படி கவலைதான் மனுஷனுக்கு விரோதியா இருக்கிறது. அது வந்து அந்த நெகட்டிவான செய்திகளும் கவலை ஏற்படுத்தும். கவலை அதிகமானால் அது வந்து பஞ்சபூத சக்திகளில் பாதிப்பை ஏற்படுத்தும் சொல்றாங்க. அது நிலத்தை பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஜீரண திறனை குறைப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஜீரணம் ஆகலைன்னா உடலில் பல உபாதைகள் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வந்து கவலை வந்து மனிதர்கள் அதிக நாள் நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது அது கவலையாக மாறுகிறது. நடந்து கொண்டிருப்பதே அப்போ கவலைப்படுவாங்க. இப்போ ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நடந்துன்னு இருக்கும்போது அது கவலையாக இருக்கும். நடந்து முடிந்த பின் அதை நினைத்தாக அது கவலையாக மாறும். துக்கமாக மாறும்பொழுது அந்த துக்கமானது நுரையீரலை பாதிக்கும், பெருங்குடலை பாதிக்கும் என்று சொல்றாங்க. அடுத்தது வந்து நம்ம மீடியாவுல எப்பவுமே வந்து நெகட்டிவ் செய்திகள், துக்கம், கவலையா இருக்கிறத பத்தியே பேசிட்டு இருக்காங்க. கவலை நீடிக்கும் போது அது துக்கமாக மாறுகிறது. அந்த துக்கம் அதிகமாகும் அது பயமாக மாறுகிறது. பயமான மனநிலை வருகிறது. அப்பொழுது சிறுநீரகம் மற்றும் சிறுநீர் பையில் பாதிப்பை ஏற்படுத்தும். இது வந்து நம்ம நேரடியா பார்த்திருக்கோம். சின்ன பசங்க வந்து ரொம்ப அதிகமா மிரட்டினாங்க, ஏதாவது சத்தம் போட்டாங்களா அவங்க சிறுநீர் கழித்திடுவாங்க. இதே வந்து பெரியவங்களுக்கும் இந்த நிகழ்வு கண்டிப்பா வரும். சின்ன சின்ன பாதிப்புல இருந்து அதே மாதிரி வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க ஐயா. அடுத்து வந்து பயந்துனே இருக்கிற பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பையில பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்றாங்க. பயத்துக்கு அடுத்த நிலை கோவம். அந்த பயத்தை மறைப்பதற்காகவே நிறைய பேர் கோவப்படுவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஐயா. கோபம் அதிகமானால் கல்லீரல் மற்றும் பித்தப்பையை பாதிப்படைய செய்யும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த கோபம் அடுத்து வந்து பொறாமை மனநிலை மனிதனின் மனதில் உருவாகும். அதனால் ரத்தம் அதிகம் வெப்பமாக மாறும், இதய பாதிப்பு ஏற்படும் சொல்லியிருக்காங்க. நம்ம குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லி கொடுத்து ஸ்கூல்ல சேர்க்கும் போதே அந்த பையனை பாரு, அவனை மாதிரி நீ ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும்ட்டு அடுத்தவனை பார்த்து பொறாமப்படுறதுக்கு தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம். எல்லாரும் செய்யற மிகப்பெரிய தப்பு. ஐயா அவர்கள் நமக்கு அவரு ஸ்கூல்ல வாத்தியார் எப்படி சொல்லி தரோம் அந்த மாதிரி தலையில ஆணி அடிச்ச மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம குழந்தைங்களை சேர்க்கும் பொழுது முதல் நம்ம மனசுல இதை பதிய வச்சுக்கணும். நம்ம குழந்தைங்க பெருசாயிட்டு இருந்தா கூட அடுத்து நம்ம அருகாமையில் இருக்கவங்க தெரிஞ்சவங்க அந்த மாதிரி இருக்கிற பேரண்டிங் இருக்கிற, அதாவது ஸ்கூல்ல இருக்கிற தாய்மார்களுக்கு நம்ம இந்த விஷயத்தை கண்டிப்பா பகிர வேண்டும். அடுத்த குழந்தைய பார்த்து இது போல் வரணும் அப்படின்ற பொறாமை உண்டு பண்ணாம உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ படிச்சு நல்ல பையனா வரணும், நல்ல மகளா வரணும் அப்படின்றது மட்டும் நம்ம சொல்லி அப்படின்னு அழகா சொல்லியிருக்கீங்க ஐயா. மிகவும் சிறப்பு ஐயா. இந்த எண்ணங்களை விட்டு நாம் எல்லா எண்ணங்கள் கோபம், கவலை, துக்கம், பயம் இந்த எண்ணங்களே வரும்போது அதை தவிர்த்து நம் மனநிலையை அமைதியாக வைத்து கொண்டாலே போதும். நம்மளுடைய உடல் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெளிவான மனநிலை வந்து நமக்கு நிம்மதி அளிக்கும் என்று சொல்லி முடிச்சிருக்காங்க ஐயா. ரொம்ப சிறப்புங்க ஐயா. இத வந்து கட்டாயம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இது. நம்ம உடலை எப்படி நம்ம பாதுகாக்க வேண்டும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சிறப்புங்க ஐயா. வாழ்க வளமுடன். சில அறிவிப்புகளை தொடர்ந்து கேள்வி பதில் நிகழ்வு நடக்கும். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணவும். நாளை காலை தவம் மற்றும் சிந்தனை உரை அறிக்க உள்ளார்கள் நமது இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள். மாலை தவம், அதனைத் தொடர்ந்து வேதாத்திரிய தத்துவங்கள் பாகம் 2 அதில் புத்தக கலைந்தாய்வு அனைத்து நோய்களுக்கும் ஒரே காரணம் என்ற தலைப்பிலே வழங்க இருக்கிறார்கள் ஷர்மிளி அம்மா அவர்கள். நமது தமிழ் ஆனந்த யோகம் ஆன்மீக தத்துவங்களை உள்ளது உள்ளவாறு எடுத்துரைத்து இயற்கை வாழ்வியலுக்கு அது அதை அறிந்த ஆசிரியர்களும் அதே போல சான்றோர்களையும் கொண்டு வந்து கொண்டு செல்லும் பணியில் நாம் இருக்கின்றோம். இதை அனைவருக்கும் பகிர்ந்து வெள்ளிக்கிழமை தோறும் மலர் மருத்துவ ஆலோசகர் விஜயலட்சுமி அம்மா அவர்கள் எடுக்கிறார்கள். அதை பற்றியும் அனைவருக்கும் எடுத்து சொல்லுங்கள். தமிழ் ஆனந்த யோகத்தில் கலந்து அனைவரும் பங்கு பெற செய்வோம். நாம் செய்யும் அடுத்தது அனர்கலியம்மா, நீங்க பேசலாமா? வாழ்க வளமுடன்.
வளமுடன். மிக்க நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். மிக சிறந்த ஒரு வகுப்பு இன்னைக்கு. இது எல்லாமே எல்லார்கிட்டையும் வயது வித்தியாசமின்றி இருக்கக்கூடிய குணக்கேடுகளை மிகச் சிறப்பாக அற்புதமாக எடுத்துரைத்தீர்கள் ஐயா. இதுல என்னன்னா, நமக்கு இப்போ ஆசான் வேதாத்ரி மகரிஷி எல்லாமே கொடுத்திருக்காங்க. நம்ம பெரியவர்களாக இருந்து மனவளக்கலை வந்தவர்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனா என்ன இருந்தாலும் இப்ப ஐயா சொன்னது வந்து ஆசை சீரமைத்தல், எண்ணம் ஆராய்தல், கவலை ஒழித்தல், இதெல்லாம் சொல்லி தற்சோதனையெல்லாம் செய்கிறோம். இருந்தாலும் நம்ம குடும்பத்துல இந்த நீங்க சொன்ன அந்த 5 குணக்கேடுகளும் அனைத்து வயதினருக்குமே வருகிறது. அதாவது ஒவ்வொருவருடைய குடும்ப சூழல். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, நமக்கு பிள்ளைகள் பள்ளிக்கு அனுப்புறதுல இருந்து ஆரம்பிச்சு, காலையில செய்தித்தாள்ல ஆரம்பிக்கிறீங்க, அடுத்து பிள்ளைகள் நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புறதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே பெண்களுக்கும் டென்ஷன், தந்தைக்கும் டென்ஷன், இப்படியே நம்ம ஓடிக்கொண்டேதான் இருக்கோம். அடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த மெகா சீரியலை பார்த்து, அது ரொம்ப ஒரு பெரிய குணக்கேடு. நமக்கு சமுதாயமும் இந்த ஊடகங்களும் நம்மளை எப்படி இப்போ டாஸ்மாக்ல எப்படி ஆண்களை இது பண்றதோ அதே மாதிரி பெண்களை வந்து இந்த மெகா சீரியல்ல பார்க்க வச்சு எல்லாருமே ஒரு நோயாளிகளாகத்தான். இப்ப நீங்க சொன்ன இதெல்லாம் பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு பெரிய பெரிய துன்பங்கள் நம்மளை அந்த என்ன சொல்ற, இது கூட ஒரு அடிக்ஷன் மாதிரிதான் ஆயிடுது. நம்மளை ஆழ்த்தி கொண்டு இருக்கிறதா இந்த சமுதாயம். இதுல இருந்து சுத்தமா நாம விலகணும்னு ஒரு எண்ணம் நிச்சயமாக அனைவருக்குமே வர வேண்டும். மெயினா இந்த ஸ்கூல்ல பிள்ளைங்கள படிப்பு படிப்பு, அவனை விட நீ மேலா வரணும் என்ற ஒரு வார்த்தை நிச்சயமாக எல்லா பேரண்ட்ஸுக்குமே, இப்ப அனிதாமா சொன்ன மாதிரி எல்லா பேரண்ட்ஸுக்குமே இதை நம்ம ஒரு ரூல் மாதிரியே கூட போட்டு கொண்டு வந்துடலாம். அவனுக்கு என்ன முடியுமோ அதை படிக்கட்டும். படிப்பு மட்டுமே பிரதானம், மார்க் மட்டுமே பிரதானம் இல்லை. அவனால் என்ன முடியுமோ அதை நம்ம பார்க்கணுன்ற ஒரு மனநிலைக்கு நாம வரணும் ஒவ்வொரு பேரண்ட்ஸும் அப்படின்றத மிக அற்புதமாக எடுத்துரைப்பீர்கள் ஐயா. கவலையினால நமக்குள்ள மண்ணீரல் வயிறு பாதிக்கப்படுது. அடுத்து துக்கத்தினால நுரையீரலும் பெருங்குடலும், பயத்தினால் சிறுநீரகம் யூரினரி பிளாடர், கோபத்தினால் கல்லீரல் பித்தப்பை, அதுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை நமக்குள்ள வந்துருது. பொறாமையினால இதயம் பாதிப்படைகிறது. முக்கியமான இந்த 5 உறுப்புகளுமே பாதிப்படையும் போது நாம மனிதனாக பிறந்ததற்கு ஒரு அர்த்தமே இல்லாம போயிடும். அத மிக அற்புதமாக ஒரு அழகாக ஒரு சிற்பி வடிப்பது போல் நம்ம உடம்புல இவ்வளவு இருக்குப்பா, நீ இத கவனி என்று ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான கருத்தினை இன்னைக்கு எங்க கிட்ட தெளிவா பகிர்ந்து இருக்கிறீங்க இல்லையா. நல்ல நிலையில் இருக்கக்கூடியவர்கள் கூட இதை பற்றி டீப்பா இன்னும் போகணுன்ற ஒரு உந்துதல் வந்திருக்கு. மிக நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. நன்றி அம்மா. நன்றிம்மா, நன்றி. அடுத்ததாக கனகாராணி அம்மா, நீங்க பேசலாம். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் தான், சொல்லுங்கம்மா. ஐயா இன்னைக்கு அருமையா இருந்தது. எந்தெந்த உணர்வுகள் நம்ம உடல் உறுப்பை எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறத, இது வந்து எல்லாருக்குமே, இதை கேட்குறவங்க எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வு தரக்கூடிய ஒரு உரைங்க ஐயா. இதை வந்து இன்னும் திரும்ப திரும்ப கேட்டு நம்மளும் அதை வந்து ஃபாலோ பண்ணணும். நீங்க சொன்ன மாதிரி இதை வந்து மற்றவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இதை கொண்டு நம்ம சொல்லணும், எடுத்து சொல்லணுங்க. இதெல்லாம் போட்டு எடுத்து சொல்லும்போது அவங்களையும் ஒரு விழிப்புணர்வு அடைய செய்யும்போது தான், ஓ நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணா, கோவப்பட்டா, இந்த மாதிரிலாம் கவலை துக்கம் இதுக்கெல்லாம் நம்மளுக்கு இந்த மாதிரி உறுப்புகள்லாம் பாதிப்பாகுது, நம்மளோட உடல்நல குறைவுக்கு நம்ம தான் காரணங்கிறத அவங்கள முக்கியமா வந்து அவங்கள நம்ப வைக்கணும். இல்லைன்னா நான் கோவப்படுறேன், நான் துக்கப்படுறேன், கவலைப்படுறேன், நான் காரணம் இல்லை, அவங்கதான் என்னை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு இன்னைக்கு இருக்கிறதுல நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இல்ல இது நம்மனாலதான் அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்தணும். எனக்கு ஒரு கேள்விங்கய்யா, இப்ப அந்த கர்ப்பப்பை இது சொன்னீங்க, அது கூட இந்த கவலையினால பயத்தை, இப்ப நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை இல்லைங்கய்யா, அந்த கர்ப்பப்பை கோளாறு பிரச்சனை தான் அதிகமா இருக்குது. அதை விட அந்த நீர்க்கட்டிங்கிறது வந்து திருமணம் ஆனவங்களுக்கு, ஆகாதவங்களுக்கு அதிக பேருக்கு நம்ம பாக்குறோம், கேள்விப்படுறோம். இது வந்து எந்த மாதிரி உணர்வுகள், இதை வந்து எப்படிங்கய்யா வந்து அந்த உணர்வுனாலயோ இல்லை எப்படி இதை வந்து நம்ம சரி பண்ணலாம், இல்லை வராம வர்றதுக்கு முன்னாடி அதை வந்து நம்ம எப்படிங்கய்யா சரி பண்ணிக்க முடியும்? நல்ல கேள்விமா. இந்த கர்ப்பப்பை பத்தி நம்ம பேசலாம், நிறைய பேசலாம். பொதுவா நம்ம இப்ப இருக்கக்கூடிய பெண்கள், அதாவது நம்ம வீட்டு குழந்தைகளா இருக்கட்டும், இல்ல நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெண்மணிகளாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு விஷயத்துல ஏமாந்துட்டு இருக்கிறது ஒண்ணு என்னன்னு சொன்னா,
அது இந்த எண்ணங்களோட பாதிப்பு தான் அப்படின்னு சொல்ல முடியாது. என்கிட்ட ஒரு பொண்ணு இப்பதான் ஸ்கூல் போயிட்டு இருக்கிறா. அவளுக்கு ஏஜ் அட்டன் பண்ணோன்னா அவளுக்கும் கொஞ்ச நாள் எடுத்து பார்த்தா அவளோட யூடியூப்லயும் நிறைய கட்டிகளோ அல்லது சிஸ்டுங்கிற மாதிரியோ அல்லது நீர்க்குமிழி மாதிரியோ அப்படியெல்லாம் நிறைய இருக்குதுங்கிறத நம்ம இதுல யூஎஸ் ஸ்கேன்ல பார்த்துடலாம். ஓகே, இதுக்கு காரணம் மெயினா என்னன்னு சொன்னா நம்ம டிவில வரக்கூடிய எந்த நாப்கின்ஸும் உடம்புக்கு நல்லது கிடையாது. அது முதல்ல தெளிவு பண்ணிட்டாலும் நமக்கு பாதுகாப்பா இருக்க முடியும். எந்த நாப்கின் நீங்க பயன்படுத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க உடல்ல அதீத வெப்பத்தையோ அதிகமான எரிச்சலையோ அல்ல அதிகமான அரிப்பையோ கொடுக்குதோ அது நல்ல பேடு கிடையாது. இப்ப என்ன சொன்னா அந்த பேடு தயாரிக்கக்கூடிய கம்பெனிகள் எல்லாருமே மருந்து தயாரிக்கக்கூடிய கம்பெனிகளாக இருக்குது. அதனால அவங்க என்ன பண்றாங்க, இந்த பக்கம் வரக்கூடிய நஷ்டத்தை இன்னொரு பக்கம் ப்ராஃபிட்டா எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு பெரிய லாஸே கிடையாது. அதனால ஈவன் ₹1 கூட கொடுப்பா, நாளைக்கு ₹2 கூட பேடு கொடுக்க தயாராயிடுவான். ஆனா நம்ம குழந்தைகளோட ஆரோக்கியம் நம்ம பெரியவங்கள்ட்டையும் குழந்தைகள்ட்டையும் கொண்டு போகணும்னு சொல்லும் போது நீங்க இந்த மாதிரி நாப்கின்ஸை முதல்ல ஸ்டாப் பண்ணிட்டு டிவில வரக்கூடிய எந்த நாப்கினா இருந்தாலும் சரி அது நமக்கு ஹெல்த்தியான நாப்கின் கிடையவே கிடையாது அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அல்லது வேற ஏதாவது நாப்கின் நான் பயன்படுத்திக்கலாமா, நல்ல நாப்கினா பார்த்து தேடிதான் வாங்க வேண்டியிருக்கும். அப்படி வாங்கிட்டு அந்த நாப்கின் பயன்படுத்தினாலும் அதுலயும் குவாலிட்டி எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொன்னா அதுல அந்த வெப்பம் தாக்காம இருக்குதா அப்படிங்கறத கவனிச்சுட்டு பண்ண சொல்லுங்க. வெப்பம் தாக்குச்சு சொன்னா அந்த அரிப்புத்தன்மை வந்துடும். இப்ப பொதுவாகவே பார்த்தா நாப்கின் பயன்படுத்தும் போது எல்லாத்துக்கும் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லா என்னன்னா அவ்வளவு அது உறிஞ்சுக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷமான மனநிலையில டிவிலையும் மற்றலையும் காமிக்கிறாங்க. இப்ப ஒரு பொருளை உறிஞ்சுக்கணும்னு சொன்னா உடல்ல இருந்து வந்துட்டு இருக்கக்கூடியது அவ்வளவு சீக்கிரம் உறிஞ்சு அப்சர்வ் பண்ணிக்கணும்னு சொன்னா அதுல ஒரு நல்ல வெப்பம் இருந்தா தான் அது உரிய முடியும். இப்ப நீங்க ஒரு நல்ல அயன் பாக்ஸ் எடுத்து வச்சிருக்கிறீங்க, அந்த அயன் பாக்ஸ் மேல ஒரு 2 டிராப் தண்ணி ஊத்துனீங்க அப்படின்னா அது உறிஞ்சிரும். பார்த்தா அங்க அயன் பாக்ஸ்க்கு மேல தண்ணியே இருக்காது. அப்ப அயன் பாக்ஸ்ல தண்ணி இருந்தா எப்படி சூடு அப்சர்வ் பண்ணிக்குதோ அதே மாதிரி இந்த நாப்கின்ஸ்ல ஏதோ சம்திங் இருக்குது, அது அப்சர்வ் பண்ணணும்னா அது தண்ணி பட்டோம்னா சூடாகி உள்ள இழுத்துக்குது அப்படிங்கறத மட்டும்தான் நமக்கு சொல்றாங்க. அதனாலதான் அதுக்கு பேரு மேஜிக் ஜெல் அப்படின்னு சொல்றாங்க. மேஜிக் ஜெல்னா என்ன, மேஜிக்னா இருக்கு ஆனா இல்லாத மாதிரி காமிக்கும். அவங்க பேசுறதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கலா கரெக்டா இருக்கும். தெளிவா இல்லைன்னா நம்மள நல்லா போட்டு அரைச்சிருவாங்க. அப்ப மேஜிக்னா என்ன, இருக்கு ஆனா இல்ல, அதுதானே மேஜிக். ஆனா ஒன்றும் மறைய முடியாது இல்ல. திடீர்னு ஒருத்தர் யானையை நான் மறைய வைக்கிற மெஜிஷியன் மறைக்க வைக்கிறாருன்னா அந்த யானை உங்க கண்ணுக்கு தெரியாத மாதிரி மாத்துவாரே தவிர அந்த யானையை அவர் தூக்கிட்டு போய் ஒளிச்செல்லாம் வைக்க முடியாது. அது போல இவன் சொல்லக்கூடிய வேர்டு என்னன்னா மேஜிக் ஜெல் அப்படிங்கிற வேர்டை பயன்படுத்துறாங்க. அப்ப அந்த மேஜிக் ஜெல்லுங்கிறத எங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னா கப்பல்ல பயன்படுத்துறாங்க. கப்பல்ல எதுக்குப்பா இந்த ஜெல்ல பயன்படுத்தணும் அப்படின்னா எங்கேயாச்சும் கப்பல்ல இருக்கும்போது ஆயில் கொட்டிடும். ஆயில் கொட்டிடுச்சு சொன்னா அந்த ஆயில் அப்படியே எடுத்து வெளியே ஊத்த முடியாது. அப்போ இந்த பவுடர் அங்க மேல ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க சொன்னா அந்த ஆயில் எல்லாம் என்னன்னா கிரானியூல்ஸ் மாதிரி குட்டி குட்டி குட்டியா ரவுண்டா ஃபார்ம் ஆயிடும். அது அள்ளி போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப அவ்வளவு ஒரு மோசமான கெமிக்கலை தான் இவங்க பயன்படுத்தி ஏதோ டிசைன் பண்ண மாதிரி காமிச்சு நம்ம வீட்டு பெண்களை பயன்படுத்தி வச்சுட்டு இருக்கிறாங்க. அது ₹5 கொடுக்குறேன் ₹6 கொடுக்குறேன்னு சொல்லும்போது நம்மளும் அதை வாங்கி பயன்படுத்துறோம். வாங்கிட்டு பின்னாடி இந்த கர்ப்பப்பை நோய் சம்மந்தப்பட்டதெல்லாம் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ முதல் விஷயம் பேடை கரெக்ட் பண்ணாம நம்ம எவ்வளவு பெரிய ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் சக்சஸ் பண்ண முடியாது. அது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த மாதிரி பீரியடுக்கு முன்னாடியோ இல்ல பீரியடுக்கு அப்புறமோ இவங்க அதிகமான பப்பாளி பழங்களை சாப்பிடும் பொழுது இந்த உடல்ல இருக்கக்கூடிய ரத்தம் கெட்டது எது இருந்தாலும் இந்த வெப்பமான பழங்கள் பர்டிகுலரா பப்பாளி பழம் என்ன பண்ணும்னா அழகா அதை கிளீன் பண்ணி கொடுத்துரும். அப்ப அவங்க பீரியடுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடியாச்சு இந்த டெய்லி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா பீரியடுக்கு முன்னாடியாச்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பப்பாளி பழம் சாப்பிட்டுட்டு வந்தாங்க சொன்னா அந்த பெண்கள் யாருக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் கட்டியும் இருக்காது, ஃபைப்ராய்டும் இருக்காது, சிஸ்டம் இருக்காது, எதுவும் இருக்காது, உடல் ஆரோக்கியமாயி உள்ள இருக்கிற யூட்ரஸ் கண்ணாடி மாதிரி சுத்தமாவும் மாறிடும். இது செஞ்சாலே போதும். அதுக்கப்புறம் அவங்க ஸ்கேன் பண்ணி பயந்துட்டு அதை பத்தி யோசிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் வர தொந்தரவு எண்ணங்கள்னால வரக்கூடிய தொந்தரவுகளாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதனால தெளிவுபடுத்துங்க. நம்ம அன்பர்கள் யாரும் வந்தாலும் அவங்கள்ட்ட பேசும்போது இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இதை மாத்திட்டு நீங்க ஒரு 3 மாசம் மட்டும் பேடை மாத்த சொல்லுங்க. இப்ப ஈவன் மார்க்கெட்ல பிளிஸ் அப்படின்ட்டு ஒரு கம்பெனி வந்துட்டு இருக்கு. BLISS BLIZZ ஏதோ பேர்ல வரும். அது ஓரளவுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கறத இப்ப நாங்க இங்க பெண்கள் கூட இருக்கிறோம் உங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அது பயன்படுத்திட்டு நல்லபடியா ஆரோக்கியமா தான் இருக்கிறாங்க.
அப்ப அந்த பேனை மட்டும் ஒரு 3 மாசம் போட்டுட்டு யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க வேணா ஸ்கேன் பண்ணி பார்க்கட்டும். ஸ்கேன் பார்த்தா அதுலயே வந்து அவங்களோட மாற்றம் நிறைய தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவங்க கட்டி இருக்கா இல்லையாங்கிறத முடிவு பண்ணிக்கட்டும். சரி உங்க சரி கேள்விக்கு வந்ததுமா மிக்க நன்றி. மிக்க நன்றிங்கய்யா. இது வந்து நிறைய பேத்துக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்குங்கய்யா. இதுதான் இன்னைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை பெண்களுக்கு. இப்ப நீங்க சொன்னதை வந்து நம்ம எல்லாருக்குமே பகிர்வோம். இத சொல்லி எல்லாருக்குமே நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஆரோக்கியத்தை கொண்டு வரலாங்கய்யா. மிக்க நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நல்லது ஒரு கேள்வி. அதற்கு ஐயாவோட விளக்கம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. எடுத்துக்காட்டோட எல்லாருக்கும் எளிமையா புரிய அளவுக்கு சொன்னீங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்தது ரவிசங்கர் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. ஐயா அருமையான சிறப்பான ஒரு தொகுப்புங்க இன்னைக்கு நீங்க சொன்னது. இது சின்னவங்க மட்டும் இல்ல, பெரியவங்க எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா ஸ்கூல்ல வந்து படிக்க வைக்கணுங்கிறதுக்காக வீட்டுல வந்து அவன் மார்க்க பாத்தியா இவன் மார்க் பாத்தியா அதுக்கேத்த மாதிரி பேரண்ட்ஸுக்கே போற மாதிரி எல்லாரும் என்னென்ன மார்க் எடுத்தாங்க கிளாஸ்ல அப்படின்றத ஒரு பிரிண்ட் அப்படியே அனுப்பிடுறாங்க. ஸோ அதை பார்த்த பெரியவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட அவங்களுக்கு எல்லாமே லிஸ்டா போயிடுது இன்னைக்கு. ஸோ அதை வச்சு அவங்க கம்பேர் பண்றாங்க. இந்த மாதிரி ஏன் நீ மார்க் எடுக்கல, இந்த மாதிரி அவன் எடுக்கும்போது ஏன் நீ ஒரு மார்க் கம்மியா எடுத்த, ஏன் நீ இவ்வளவு படிச்சியே. ஸோ இது ஒரு பெரிய ஒரு தவறான ஒரு கொள்கைங்க. அதாவது மார்க்குனால வந்து நம்ம ஜெனரேஷனே கெட்டு போச்சு. மார்க்குனால ஒருத்தனுக்கு இவ்வளவுதான் அறிவு இருக்குங்கிறது யாராலையுமே சொல்ல முடியாது. இது பல உலக நாடுகள்ல இதை வந்து இப்ப மார்க் சிஸ்டத்தை எடுத்துட்டு அவங்களுக்கான மற்றபடி அவங்களுடைய ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்ல நிறைய பண்றாங்க. பட் இந்தியால வந்து இது ஒரு பெரிய வியாபாரமா வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதான் ஒரு முக்கியமான விஷயங்க. அது ஒரு நல்ல விழிப்புணர்வு. அப்புறங்க இது வந்துங்க இந்த மசில் நாட்ஸ் வந்து எந்தெந்த பாயிண்ட்டுங்க அக்குபஞ்சர்ல யூஸ் பண்ணி எடுக்கலாம், இல்ல ட்ரை நீடலிங்ல தான் எடுக்க முடியுமாங்கய்யா? இல்ல மசில்ஸ் நாட் தான் நீங்க எதை மீன் பண்றீங்கன்னு நான் தெரிஞ்சது புரியலைங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. ஒரு சமயம் சில சமயம் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு நம்ம அப்படியே வருஷக்கணக்கா பண்ணும் பொழுது நம்ம மசில்ஸ் எல்லாம் வந்து ஷோல்டரு, நெக்கு, இந்த ஒவ்வொரு மசில் போர்ஷன்லயும் வந்து நாட்டு முடிச்சு மாதிரி விழுந்துருது. ஒரு கிளாட் மாதிரி ஃபார்ம் ஆயிடுது அங்கங்க. ஸோ அது கடுமையான ஒரு பெயினை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு எப்பயுமே. அது நம்ம என்னதான் பண்ணாலும் அந்த நாட்ஸ் வந்து குறைய மாட்டேங்குது. அது வந்து மெடிசன் படிச்சவங்க எல்லாருமே நான் ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாதும்பாங்க, அதிக ஒர்க் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும், பிசியோதெரபி பண்ணணும், என்னென்னமோ சொல்லிட்டு தான் வராங்க. ஆனா அதுக்கான சரியான விளக்கம் இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல. அதாவது ஆங்கில மருத்துவத்தின் மூலமாக பண்ற எந்த மருந்துலையும் அது கிடைக்கல. அது ஐடென்டிஃபை வேணா பண்ணிக்கலாம் நம்ம. ஆனா வந்து அதை அக்குபஞ்சர் பாயிண்ட் யூஸ் பண்ணி அதை எப்படிங்க எந்தெந்த பாயிண்ட்ஸுங்க நம்ம கொடுக்கலாம்? நீடலிங், ட்ரை நீடலிங் தான் பண்ணணுமா, இல்ல என்ன பண்ணலாம்? அதை உடச்சி விடணும். பிளாக் எடுத்து விட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நல்லா கட்டியா கிளாட் மாதிரி ஃபார்ம் ஆயிடுங்கய்யா. அந்த கிளாட் இல்ல நீங்க சொல்றது வந்து லைப்போமா கிடையாது இல்லைங்களா? அது கிடையாதுங்க. லைப்போமா கிடையாது. அது கிடையாது. இது வந்து ஒர்க் லைப்போமா இல்லைன்னு லைஃப்ல மாட்டிக்கிறது, ஒர்க்ல மாட்டிக்கிறது, ஸ்ட்ரெஸ், தலையை குடிஞ்சே இருக்கிறது, பாஸ்டர் கரெக்ஷன் பண்ண முடியாம அப்படியே கவனம் அப்படியே கம்ப்யூட்டர்லயே சில பேர் உட்கார்ந்துருப்பாங்க. ஸோ நெக்ல இருந்து அது பாத்தீங்கன்னா அந்த அந்த வீக் மசில் ஆகி அந்த வீக் மசில்ல ஒரு நாட் மாதிரி விழுந்துரும். மசில் என்ன பண்றது, தானே புதுப்பிச்சுக்கிறதுக்கு அந்த இடத்துல ஒரு நாட் ஃபார்ம் பண்ணி இறுக்கி டைட் பண்ணும் பொழுது அந்த இறுக்கத்தினால மசிலோட ரிலாக்ஸ்டன்ட் ஆகாததுனால அதுல நாட்ஸ் நிறைய விட ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே அது மெயினா இருக்குங்கய்யா. வந்து பெயின் கில்லர் இல்லைனாக்கா அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்கா மசில் ரிலாக்ஸன்ட் யூஸ் பண்ணுவாங்க. அது இல்லைன்னா அக்குபஞ்சர்ல நீடலிங், ட்ரை நீடலிங் பண்ணலாம்னு சொல்றாங்க. அது மேலேயே நம்ம பெனிஃபிட் பண்றதா என்னன்னு தெரியல. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா உங்களோட நம்பரை நான் டிஸ்பிளே பண்றேன். ஐயா கிட்ட தனியா கூட பேசிக்கோங்க ஐயா. நீங்க அது நல்ல ஏன்னா அது பெரிய இதுவா போகும். ஐயா கிட்ட பேசலாம். நீங்க அவர்கிட்ட கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க. நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு என்ன சொல்றது, அந்த நல்ல புரிதல் அவர் உங்களுக்கு கொடுப்பாங்க. நான் நம்பர் இப்ப சாட்ல போட்டு விடுறேங்க ஐயா. ஐயா போடலாங்களா நம்பர்? அவர் எப்ப ஃப்ரீயா இருக்காங்கன்னு கேட்டுக்கிட்டு பண்ணுங்க. ஏன்னா கிளாஸ் எல்லாம் நிறைய எடுப்பாங்க. இல்லைன்னா நீங்க இப்போ போட்டுட்டீங்கன்னா அவரே உங்களை கூப்பிடுவாங்க. மெசேஜ் அனுப்பிச்சுட்டுருங்க. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. பேசலாங்க ஐயா. கண்டிப்பா பேசலாம். சரிங்கய்யா. சரிங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க.
நன்றிங்கய்யா. இப்போ நம்ம பார்த்தோம்னா ஐயா, நீங்க சொல்ற செய்தியை கேட்கும்போது ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் அப்படின்னு எல்லாரும் மனநிலை எடுத்து பார்த்தாலுமே பொறாமையில, இல்ல கோவத்துல, இல்ல பயத்துல, இதே ஒரு மனநிலையில இருக்கிற மாதிரிதான் எனக்கு தோணுதுங்க. இப்ப பார்க்கும்போது அமைதியான மனநிலையே யாருக்கிட்டயும் இல்லாத மாதிரி தெரியுதுங்க. ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா ஒருத்தனோட ஹம், மேல் லெவலுக்கு வரணும்னு அவங்க பொறாமைப்பட்டு அப்படி செஞ்சுட்டு இருப்பாங்க. வீட்டுல பாத்தீங்கன்னா பெண்களும் வந்து அவங்க சொந்தக்காரங்க இல்ல அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள இவங்களை விட அதிகமா சம்பாதிக்க அதிகமா நகை வாங்கணும் அப்படின்ற எண்ணத்திலேயே இருப்பாங்க. குழந்தைங்களும் அப்படிதான் இருக்காங்க. இந்த மனநிலை வந்து ரீசெண்ட் டேஸ்ல தான் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் எதனுடைய காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது ஒரே ஒரு விஷயம்தாம்மா, தெளிவில்லாத மனநிலை தான். எது சந்தோஷம், எது நிம்மதிங்கிற பாயத்துக்கு யாரும் வராதனால இவங்க எல்லாரும் என்ன பிளான் பண்ணா மொத்தம் நம்ம லைஃப்ல வந்து 3 விஷயம் தான் நாங்க எப்பவுமே பேசுவோம். வாழ்க்கையில ஹெச்எம்டி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஹெச்எம்டி, ஹிந்துஸ்தான் மோட்டார் டைம்ஸ், இந்துஸ்தான் டைம்ஸ் கிடையாது. ஹெச்எம்டிங்கிற ஒரு 3 விஷயம். இந்த 3ல தான் நம்ம வாழ்க்கையில ஒன்ன தொலைச்சிட்டு ஒன்ன தேடுவோம். இவ்வளவுதான் தேவையே. ஹெச்னா ஹெல்த், எம் ஃபார் மணி, டி ஃபார் டைம். ஹெல்த், மணி, டைம். சின்ன வயசுல நம்ம கிட்ட 2 இருக்கும், 1 இருக்காது. அதாவது ஹெல்த்தும் டைமும் நம்ம கிட்ட இருக்கும், மணி இருக்காது. ஸோ மணியை தேட ஆரம்பிப்போம். ஒரு பருவம் வரும்போது மணி கிடைக்கும், ஹெல்த் கிடைக்கும், டைம் விட்டுருவோம். இன்னொரு டைம் வரும்போது மணியும் கிடைச்சிரும், டைமும் கிடைச்சிரும், ஹெல்த் போயிடும். யாரு பேலன்ஸ் வரலோ அவங்களுக்கு எந்த வித போராட்டமும் இருக்காது. இந்த மனநிலையில போய் மாட்டிக்குவாங்க. அப்படி வரும்போது அவங்களுக்கு பெரிய வின்னர்ன்ட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா, அடுத்தவங்களை விட கொஞ்சம் மேல வந்துட்டா வின்னர் நினைக்கிறாங்க. பட் அப்படி ஒரு வின்னர் வரும்போது இன்னொரு ஆளை கொண்டு வந்து அங்க உட்கார வச்சு காமிக்கும். நீங்க வீடு பெருசா கட்டணும்னு நினைக்கும் போது நீங்க கட்டி முடிச்ச கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு நபர் அங்க வந்து அவரை உங்க வீட்டோட பெருசா கட்ட வைப்பாரு. ஸோ உங்க பீஸ் ஆஃப் மைண்ட் போயிடும். ஸோ இப்படி எப்பெல்லாம் வெளித்தேடல்ல நீங்க சந்தோஷப்பட்டுக்கிறீங்களோ அப்ப எல்லாமே உங்க மனநிலை பாதிப்பு ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். இப்ப இருக்கிற காலத்துல நம்ம எல்லாருமே எப்படின்னா எல்லாமே போதுமான அளவுக்கு நம்ம கையில இருக்குது. எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட தேவைகளுக்கு என்ன இருக்கோ அதெல்லாம் இருக்கும். பட் இவங்க எதிர்பாராதது வந்து பேராசை ஒண்ணுதான் இவங்களோட கொள்முதலா வச்சுட்டு இருப்பாங்க. அப்படி பேராசைப்பட்ட எப்போ முடிவு வரும்? காலம்புற முடிவு வராத வாழ்க்கையை விரக்திக்கு போயிட்டு அப்புறம் 2வது பீரியட்ல சொல்லுவாங்க, போராடி போராடியே வாழ்க்கை போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. போராடுறதுக்கு தான் இந்த பூமிக்கு வந்தாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. என்ன நோக்கத்துக்கு வந்தவங்க? அதிசய பிறவி நம்ம சொல்றோம், மனித பிறவி. அப்பனா சந்தோஷமா தானே இருக்கணும் அவன். ஏன் சந்தோஷத்தை இழந்துட்டான்? கொடுத்ததெல்லாம் சந்தோஷம்தான். பத்தலைங்கிறது தான் பிரச்சனையே. மார்க் வாங்கினா பத்தல, துணி வாங்கினா பத்தல, நகை வாங்கினா பத்தல, வீடு வாங்கினா பத்தல, கார் வாங்கினா பத்தல, படிச்சா பத்தல, சம்பளம் வந்தா பத்தல. அப்ப எவ்வளவுதான் வேணும் உனக்கு? போதுங்கிற மனநிலைக்குள்ள வரணும். அதுக்காக நான் கஞ்சத்தனமா இருக்க சொல்லல. உங்களோட தேவைகள் எல்லாம் பூர்த்தி பண்ணுங்கப்பா. அதுக்குண்டான டைம் எடுத்துக்கோங்க. இன்னைக்கே பண்ணணும்ட்டு வேண்டாம், கொஞ்சம் டைம் எடுத்து செய்யுங்களேன். அப்போ உங்களோட மனநிலையில அமைதி இருக்கும், சீக்கிரமா சாதிச்சிடலாம். நம்ம சொல்றதே சீக்கிரம் சாதிக்கிறதுக்கு தான் சொல்றோம். ஆனா குழந்தைகளை ஃபோர்ஸ் பண்றதுல அவங்களால படிக்க முடியாம பதட்டம் ஆயிடுது. ஆண்களை ஃபோர்ஸ் பண்றதுனால அவங்க சம்பாதிக்க முடியாம பதட்டம் ஆயிடுறாங்க. பெண்களை பதட்டப்படுத்துறதுனால அவங்களால எந்த அவுட்புட்டும் அவங்களால பர்ஃபெக்டா தர முடியறது இல்ல. தெளிவு இருந்தா போதுமானது அப்படிங்கிறது நம்மளோட கல்வியோட பேஸ். அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சிருக்குது. நீங்க ஏதாச்சும் இருந்தாலும் சொல்லுங்க. சிறப்பா இருந்தது. இதுக்கு மேல சொல்றதுக்கு என்னங்க, கிடைச்சதே போதுமன்ற மனமே பொன் செய்யும் மருந்து. போதும்னு இருந்துட்டாலே வாழ்க்கை ரொம்ப நிம்மதியாகவும் அழகாவும் இருக்குங்க ஐயா. நன்றிங்க ஐயா, சிறப்பான விளக்கம். அடுத்தது